பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியோட உறவுகளின் இணைய வருவது குடும்பம் குவலியம் நிகழ்ச்சி தொகுப்போடு நகுலாசனவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 1016வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பிறப்ப இதோ உங்கள் முன் வருகிறது. எவனையும் வெற்று காகிதம் என எண்ணி விடாதே, ஒரு நாள் அவனும் பட்டமாய் பறப்பான் என்ற சிந்தனையுடன் உங்களிடம் வருகிறது குடும்பம் குவலியம். இன்று 1016வது தலைப்பு கொண்டு வரக்கூடிய தலைப்பு என்னென்றால், இந்த இன்றைய பிள்ளைகளுக்கு, அதாவது இன்றைய பெற்றோர்கள் கொடுக்கிற அழுத்தம். நீங்க கவனமா கவனிக்கணும். பிள்ளைகள் இருக்கின்ற ஸ்ட்ரெஸ் அண்ட் இல்லாமல் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழுத்தம். இன்றைக்கு பல பெற்றோர்களை பார்க்கும்போது ஏதோ உடனடியாகவே அவன் வின் பண்ண வேணும், உடனடியாகவே அவன் ஒரு உயரத்தில் ஏறணும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை புஷ் பண்ணி கொண்டே நிற்கின்றார்கள். அதாவது எந்த இடத்துல அந்த மாணவனையோ அந்த பிள்ளையோ தள்ள வேணும் என்ற நிலையை பார்க்கறத விட எப்போதுமே தன்னுடைய கனவு நிறைவேறவில்லை, எங்களுக்கு அந்த வசதிகள் அந்த தாய் நிலத்துல கிடைக்கவில்லை, ஆனா இன்றைக்கு இவன் இந்த தாய் நிலத்துல இந்த நிலங்கள்ல பிறந்திருக்கிறான், நம்ம எல்லாம் செய்யலாம் என்ற உடனே எல்லாவற்றையுமே அந்த பிள்ளைக்கு அழுத்தத்தை கொடுக்க அந்த பிள்ளை எப்படி வாழுது, எப்படி அதால வாழ முடிகிறது என்ற ஒரு விடயம் எனக்கு பல பெற்றோர்களுடைய அழுத்தத்தை கண்டவுடன் இப்படி ஒரு தலைப்படுத்தி பேசினால் எப்படி இருக்கும் என்றதை நினைச்சு கொண்டேன். பல 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 விஷயங்களால இப்ப நடக்குது. விளையாட்டுக்கள் ப்ரெஷர் கொடுக்கறது. ஆமா, அழுத்தம், ப்ரெஷர். உண்மையிலேயே பார்த்தோம்னா இது இன்றைக்கு உதாரணமாக அந்த மாணவனால அவன் உடம்பால முடியல, ஆனால் அவன் ஓடி முடிப்பான் என்று நினைக்கிறது ஒன்று. சரி, அவன் ஓட்டத்துல கலந்து கொள்றதே பெரிய வெற்றி என்று நினைக்கணும். அவன் ஒடுக்கையில ஒண்ணு அந்த பிள்ளைக்கு நீ ஏன் ஒடுக்கையில, நீ ஏன் பயிற்சிக்கு போயில, நீ ஏன் அந்த பிள்ளையை அடிக்கிறது அல்லது அதை உருக்குறது, அது உண்மையிலேயே கூடாத ஒன்று. அடுத்தது, ஒரு மதிப்பெண் குறைஞ்சு விட்டான் அல்லது அந்த மதிப்பெண் எடுக்க முடியாமல் இருக்குது என்றால் உடனே அவனை அழுத்தம் கொடுக்கறது. நாங்கள் எல்லாம் அந்த நேரத்துல அப்படி படித்தோம், உங்களுக்கு இந்த வசதி இருக்குது, நீங்கள் இப்படி படிக்கவில்லையே, என்னத்துக்கு படிக்க இல்லைன்னா அந்த பிள்ளைய அப்படி செய்யறது. சரி, ஒரு 18 வயதுல லைசன்ஸ் எடுக்க போறான். அம்மா நான் லைசன்ஸ் எடுக்கணும், நான் படிக்கணும். அது படிக்கலாம், ஆனா அதுக்கு நீ ஏன் இப்ப அவசரப்படுற, பிள்ளைகள் உரிய காலத்துலதான் எதுவும் செய்யக்கூடியதா இருக்கு. இப்படி பல அழுத்தங்கள் இந்த மாணவர்கள் மத்தியில பெற்றோர்களால் திணிக்கப்படுகிறது. அது ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருந்தது. அது அளவாக இருக்கிறது வேணும், ஆனா அளவுக்கு மிஞ்சி இருப்பதை பார்க்கும்போது என்ன செய்யறது, ஏன் அப்படி இருக்க வேணும்? முதலாவது, ஒரு குழந்தை தாயை விட்டு பிரிஞ்சால் வாயும் வேற வயிறும் வேற. அந்த குழந்தைன்ற திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை தானாக வளர போகிறது. ஒரு குறிப்பிட்ட நிலையில வந்த உடனே தீய வழியில் போகுதென்றால் நல்ல வழி காட்டி நடத்துறது பெற்றோர்கள். ஆனா ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? இப்ப 6 வயசுல தான் அது எழும்பி பிடிச்சு நிற்கும், 7 வயசுல மெல்ல மெல்லமா நடக்கும், 8ல எடுத்தடி வச்சு நடக்கும். ஆனா நாங்கள் அதுக்கிடையில நடக்கணும், நீ நெடுமினில் நடக்கணும் என்னண்டு நடக்கும். அப்படித்தான் எல்லா விடயத்தையும் இங்க போர்ஸ் பண்றதை பார்க்க ஒருபோதும் அந்த குழந்தைகளுக்கு நாங்க திணிக்க கூடாது. எந்த இடத்துல அந்த திணிப்பு இனிப்பாகுது என்று சொல்லி பாருங்கள். எந்த இடத்துல அந்த திணிப்பு இனிப்பாகுது என்னவானே? திணிக்கிற விடயம் நிறைய இருக்குது, ஆனா எந்த இடத்துல அந்த திணிப்பு இனிப்பாகுது பாப்போம். ஒவ்வொரு தடவை பேசிக்கொள்ளும். வாணி, நீங்க சொல்ல போறீங்களா ஏதாவது? அது மட்டும் இல்லை, இப்ப வளர்ந்த பிள்ளைகள் பக்கமாக திருமணம் செய்யறது, அதுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு திணிப்பு தான். களத்துக்குள்ள போய் எங்களை விழுத்துறியல் சொல்லுவேன். இல்ல, அதுதான். அது இப்ப ஒரு பிள்ளை படிச்சு கொண்டே இருக்கும், அது சொல்றோம் சரி அதை விட்டுப்பட்டு இதை செய், இதை செய்து போட்டு அதை செய், அப்படி என்னக்குள்ளேயே அங்க அந்த பிள்ளைக்கு ட்ரெண்ட்லையும் எதில் காலை வைக்கிறன்னு தெரியாத ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ அது அந்த பிள்ளை வந்து தனக்குள்ள ஒரு வட்டம் போட்டிருக்கும். நான் வந்து ஒரு ஐடியா, ஒரு பிளான் போட்டிருக்கும், ஒரு திட்டம். நான் இது படிக்கணும், இதுக்கு மேலே வேலை எடுக்கணும், அப்புறம் ஒரு காரை வாங்கணும், ஒரு வீட்டை வாங்கணும், அதுக்கு பிறகு தான் ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். நான் அதாவது தன்னை அவர் தயார்படுத்தி வச்ச பிறகுதான் அவர் எல்லாத்துக்கும் தயாராகுவார். ஒரு திருமணம் பண்ண வெங்கலன்
தன்னை முதல்ல. அதுக்கிடையில் நாங்கள் வந்து புஷ் பண்ணுறது பெற்றோர்கள் பண்ணி 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 பண்ணியிருக்கு. கடைசி அந்த பிள்ளை எல்லாத்தையும் விட்டு போட்டு சும்மா இப்போ அநேகமான பிள்ளைகள் விட்டு போட்டு இப்போ அண்மையில் கேள்விப்படுறேன் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒன்றுமே வேண்டாமட்டு படிப்பும் இல்லை கல்யாணம் இல்லை இருக்கிறார் ஒருவர்ன்ட்டு சொல்லி சரியா ஏறண்டா ஓவர் புஷிங்கன்ட்டு சொல்லி அதையும் செய்யறாள் இதையும் செய்யறாள் அதுக்குள்ளே இதை இதுக்குள்ள அதை செய்யட்டு சொல்லிக்கொண்டு. ஆனால் இல்லை அது ஒரு இடத்துல அவை அந்த புஷ் பண்ணுறது அந்த பருவத்தை பயிர் செய்ய வேணும். இல்லை இல்லை குறிப்பிட்ட காலம்தான் அது கல்யாணம் உண்மை. முடிக்கலாம். அது நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் இப்போ எங்களுக்கு தெரியும். இப்போ அது உண்மை பருவத்தை பயிர் செய்யதாம ஒரு குறிப்பிட்ட வயதில் செய்யணும். அது அதுக்கு பிறகு வேறு விதங்க நிறைய வரும் ஒவ்வொரு வயது கிடந்த பிறகு அதை ரியலைஸ் பண்ணுறது அவங்க தான் பின்னாடி. நாங்கள் முன்னாடி யோசிக்கிறோம். அவர்கள் இல்லை அவர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் அவர்களை புஷ் பண்ணுறோம்னு சொல்லி திணிக்கிறோம்னு சொல்லி. இப்போ படிப்பண்டு வந்தாலும் ஒரு காலத்தில் அந்த திணிப்பு படிப்பு விஷயமா படிப்பண்டு யூனிவர்சிட்டி விஷயம் நீ இதை தஞ்சியோணும் அதை தஞ்சியோணும். இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி அப்படின்னா நீங்கள் படிங்க. இப்போ மெடிசின் செய்யன்னு சொல்லி அநேகமான பிள்ளைகளை டோர்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைகள் இப்போ சொல்லிட்டார்கள் வேணுமெண்டா நீங்கள் என்ன சொல்கிறேன்டா நம்ம அவர்கள் நான் அனுபவிக்காத நீ அனுபவி, நான் படிக்காத நீ படி, நான் செய்யாத வேலையை நீ செய், நான் ஹாப்பியாகுவேன். நீங்கள் செய்யலை அவர் ஊர்ல கஷ்டப்பட்டாராம். அப்ப பிள்ளைய கஷ்டப்படா வளர்ப்பாரு. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு இது அது. நீ ஊர்ல கஷ்டப்பட்டா சரி பிள்ளையும் இங்க கஷ்டப்பட விடுங்கோ, 4 விஷயத்தை சொல்லுங்க, இதுக்குள்ள போனா தான் இதுக்குள்ள அனுபவம் கிடைக்குமென்று சொல்லி அது செய்யறது இல்லை. நான் பட்ட கஷ்டம் உண்ட பிள்ளை படக்கூடாதான். அப்ப என்னென்ன அந்த பிள்ளை வாழ்க்கையில முன்னேறி வரும். கஷ்டப்பட்டு அட்டிப்பட்டு விழுந்து தான் வந்தால் தான் அந்த பிள்ளைக்கு தெரியும் அந்த நோ என்னன்ட்டு அந்த வலி என்னன்ட்டு. அதுல இருந்து அந்த பிள்ளை மேலெழும்பி வரும். அது பட்டறிவை பெற முடியாதது ஒரு சூழல் அந்த குழந்தைக்கு திணிப்பால இருக்குது. ஏனென்றால் தனக்கும் விழுந்து எழும்பினா தானே ஒரு பிள்ளைன்ற நிலை தெரியும். அந்த விழுந்து எழும்ப விடுகினம் இல்லை. அது இப்ப நான் இங்க ஒரு காலத்துல லண்டன் கழிச்சோம் சரியா. இப்ப பார்க்க போனா எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த பிள்ளைகள் பக்கமான திணிப்பு இருக்குது. முதல் டியூஷன் எல்லாம் சரியான குறைவு உங்க நாட்டுகள்ல. இப்ப இந்த ஜூம் வந்ததும் அது வந்து அது அடுத்த பிரச்சனையா போச்சு. அதுல 1 to 1 படிப்பிக்கிறதும் விதா படிப்பிக்கிறதும் அந்த மியூசிக் படிப்பிக்கிறதும் இந்த டான்ஸ் படிப்பிக்கிறதும் அது இப்போ தூரத்தில் இருக்கிறார்கள் விட்டுட்டு இப்போ இங்கேயும் பார்த்தால் பிள்ளை பள்ளிக்கூடத்தால் வரும், பள்ளி வீட்டுக்குள்ளே வரதில்லை. இப்போவும் இருக்குது அந்த கலாச்சாரம். காருக்குள்ளேயே அந்த பிள்ளையை சாண்ட்விச்சை வச்சு அதை ஒரு டியூஷனுக்கு விட்டு திரும்ப அது முடியும் அடுத்த டியூஷன் அடுத்த டியூஷன் பிள்ளை வந்து செய்கிறது 10 மணிக்கு ஹோம்ஒர்க் செய்து கொண்டு அடுத்த அழுத்தம் கொடுக்குறோம். அப்ப பிள்ளை கேக்குது ஏன் எங்கட அம்மா டான்ஸுக்கு போனவா, சங்கீதத்துக்கு போனவா, விளையாட்டுக்கு போனவா, கௌசகானுக்கும் போகணுமா, கௌசகானண்டா ஹோம்ஒர்க் நீங்க சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க்குக்கும் போக சொல்லி அப்ப இப்படி திணிக்கிறது. ஏன் டீச்சர் எங்கட அம்மா திணிக்கிறா, ஏன் இப்படி எங்களை செய்கிறா? இப்ப இயற்கைய பாக்க அப்படித்தானே இருக்குது. ஆனா எங்களை மட்டுமே இப்படி திணிக்கிறான்னு கேட்டா சரியான கேள்வி. அதுகள்ட்ட கேள்வி சரி பிள்ளைக்கு என்ன விருப்பமோ என்ன அந்த பிள்ளைக்கு செய்ய வேணுமென்று இருக்கோ. இப்போ அந்த பிள்ளை எடுக்கிற பிள்ளை பல பேர் வந்து ஒரு காலத்தில் டியூஷன் ரெண்டு பக்கமே போக இல்லை எந்த ஆரம்பத்தில் இருந்து. அப்போ அந்த சில பிள்ளைகள் இப்போவும் சொல்லுதல் இல்லை எங்களால் முடியும் அம்மா விடுறா இல்லை என்னோட பக்கத்து வீட்டு அண்ணம்மாவோட மகள் போகிறான். அப்போ அந்த போட்டியில் படிப்பிக்குதுல தவிர எந்த பிள்ளைக்கு இது காணாது, எந்த பிள்ளை கேட்டால் நான் விடுவேன் என்று சொன்னால் ஓகே. அது பிறகு நாளைக்கு உங்களில் குற்றம் சொல்லக்கூடாது. பிள்ளை நான் கேட்டேன்னா நீங்கள் அந்த பிள்ளைய மாட்டேன்ண்டது இல்லை, நீ போ இருக்குள்ள இந்த பிள்ளைகள் இப்ப தெரியுதல் உண்மையில அந்த டான்ஸ் கிளாஸ் போகணுமோ, இந்த சங்கீதம் வேணுமோ, அந்த வயலின் பிள்ளைகளின் இதை எடுத்து பார்த்தால் அதாவது பிளட் டைம் எடுத்து பார்த்துருக்கணும் 18 வயசு பிள்ளைகள்ல அவர்களுடைய அழுத்தத்தை பார்த்தாராம் சரியான டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்குதாம். ஏன்னு கேட்டா அதனாலதான் வீட்டை விட்டுட்டு ஓட வேணும்னா அதுகள் 18 வயதுல இருக்கிறது. இங்கே ஓடி போய் இருக்கணும், இங்கே ஓடி போய் படிக்க வேணும். அப்ப அந்த அளவுக்கு எங்களோட பெற்றோர்கள் இருக்கிறது எதிர்காலத்துல அந்த பிள்ளைகளை ஒரு சூனியத்துக்குள்ள கொண்டே தள்ளுற மாதிரி இருக்குதல்லோ. சூனியத்துக்குள்ள இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளே மெடிசின் நிறைய பேர் போனது சரியா. அம்மா அப்பட டோர்ச்சர் தாங்கி பிறகு ஒரு பிள்ளை 7வது கட்டத்துல 6 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் இது செய்து போட்டு பிள்ளை வேலையை விட்டுட்டுது. ஏன்னு சொன்னா இவங்களுக்கு நான் படிச்சு நானும் அப்ப யோசிக்க இல்லை. இப்ப
எனக்கு அதுக்குள்ளே நின்று வேலை செய்ய இயலாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை இவ்வளோ காலம் படித்து போட்டு வேலையும் எடுத்து போட்டு 1 year அந்த பிள்ளை வேலையை விட்டுட்டுது, டாக்டர் வேலையை விட்டுட்டு அந்த பிள்ளை வேற ஒரு வேலையை தான் இப்போ தேடுறார் பாருங்க. இதெல்லாம் இப்ப வந்தது. இங்க ஒரு பிள்ளை இப்படித்தான் பெற்றோர் தானே 2 வருஷம் தான் படிச்சது, தனக்கு விருப்பமே இல்ல. ஹாஸ்பிட்டல் இதுக்குள்ள கொண்டு போய் இந்த பிரேதங்கள் இதழ் பார்த்தோன்னு தனக்கு சக்தி 2-3 தரம் சக்தி வந்து மயக்கம் விட்டு அவர்கள் விழுந்தால் அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேற ஆண்டு விட்டுடுவினா. பிறகுதான் வந்து இப்ப வேற ஒரு கோர்ஸுக்கு போய் ஆசிரியர் கோர்ஸுக்கு படிக்குது. அப்படிதான் படிக்குது இப்போ அநேகமான பிள்ளைகள் மெடிசினா மற்றது உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படித்தாலும் இங்கே இதெல்லாம் சம்பளம் எல்லாம் குறைவதற்கு தவிர சம்பளம் கூட ஓவர் ஓடுகிறாரு பல டாக்டர்ஸ் இங்கே. மற்றது அநேகமான வேலையை விட்டுட்டு ஒரு பிள்ளை சனிக்கிழமை மட்டும் அந்த இது ஹவுஸ் என்ன சொல்லுவீங்க சர்ஜரியில் ஒரு நாள் வேலை செய்து ப்ரைவேட்டாக கம்பெனி நடத்துது. இத்தனைக்கும் படித்து டாக்டராக இருந்த பிள்ளை விட்டு போட்டு ஏன்னா இதை விட தனக்கு அதில் பிஸ்னஸ் காசு கூடன்னு சொல்லி. அப்போ இந்த மாணவியோரால் முடிச்சு 6 வருஷம் பாடசாலைக்கு வந்தாலும் அப்போ நான் கேட்டேன் எப்படி உனக்கு இருக்காண்ட டீச்சர் நித்திரியே இல்லை. ஏன்னு கேட்டால் சனி ஞாயிறு எல்லாம் வேலை வருது. காலமா 6 மணிக்கு போனா பின்னேரம் 7 மணிக்கு வரணும். இரவு 7 மணிக்கு போனா காலமா 6 மணிக்கு வரணும். இரவெல்லாம் முழுக்க. அப்ப நாங்க மேசையில கொஞ்சம் படுக்க இல்லாதோ நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி இல்லையா அப்படி பேஷண்ட் வந்து கொண்டே இருக்குமா. அப்ப அவ சொல்றா இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்ப நான் கேட்டேன் உங்களோட அனுபவத்தை சொல்லும் போய் இன்னொரு பிள்ளை டாக்டரா வர விரும்புது. அதுக்கு என்ன உண்மையிலேயே சொல்றோம் ஒரு சிரமமான வேலை இது. சரியான கஷ்டங்களுக்குள்ளதானாம் தான் படிச்சு பாஸ் பண்ணினது. ஆனபடியால் இந்த சம்பளமும் குறைவு. இப்ப முதலாவது வார ஆளுக்கு 3000 இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஜினியரா அல்லது வேற ஒரு ஜோப்ல இருக்கிறோம் அல்லது சும்மா தொழில்துறையில படிச்சு வரணும் தான் 5000-6000 ரூபாய் ஒரு கம்பெனி கொடுக்குது. அப்ப யோசிச்சு பாருங்கள். அப்ப ஏன் அதுகளை கொலை கலத்தை தான் விரும்பினா அந்த பிள்ளை அந்த துறையை நாடலாம். ஆனா பெற்றோர்களுக்காக படிக்கிற பிள்ளைகள் கடைசியில விட்டுட்டு இப்ப கொஞ்சம் குறைவு பெற்றோர் விளையாட்டுகள் இப்ப பிள்ளைகள் சொல்லிட்டு நீங்க படிங்க என்னால என்ன முடியுமா பிள்ளைகள் இந்த பக்கம் வந்துட்டீங்க. ஏனென்றால் கொரோனாக்கு பிறகு மெடிசனுக்கு எந்த பண்ணின வீதம் கொஞ்சம் குறைவு பிள்ளைகள். ஆமா நல்லது வாணி, கூட அருமையான கருத்து. ஆமா கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களும் பேசலாம். நேவிசக்கா வணக்கம். எங்க மைக்க ரன் பண்ணுங்க மைக்க. வணக்கம் நவிடா. வணக்கம் வணக்கம். நல்ல பிங்க் கலர், நல்ல மஜந்தா கலர், சூப்பரா இருக்கு. அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நானும் இந்த அழுத்தம் என்று சொல்லுகிறீங்க. இந்த அழுத்தத்தை நான் இன்னொரு கோணத்துல எடுத்துக்கு வரலாம். நல்லது, அப்படித்தான். இன்னொரு கோணத்துல இப்ப நாங்க படிக்கிற இளம் பிள்ளைகளை தானே நாங்க அந்த காலத்துல பெற்றோர்கள் அழுத்தம் கொடுத்து படிக்க வச்சாரு. படிக்கன்னு படிக்க வச்சு அவர்களோட கஷ்டப்படுத்தணும்னு சொல்லுவேன். இந்த காலத்துல அன்னைமார் நாங்க தாய்மார் எங்கட வளர்ந்த பிள்ளைகளை கூட நாங்க அழுத்தம் கொடுக்கிறோம்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மைதானே. என் திருமணம் ஆகவில்லையா நாங்க அழுத்தம் கொடுக்கிறோம். என்னத்துக்கு திருமணமான பிள்ளைகளையும் அன்பு பாசத்தால நாங்க அவங்களுக்கு அழுத்தம் கூட எப்படின்னு சொன்னா இப்ப பிள்ளைகள் எங்கட வீட்டுக்கு வருகுது. எல்லாரும் கல்யாணம் கட்டி போன பிள்ளைகள் எங்கட வீட்டுக்கு வருகுது, அம்மாவை தேடி வருகுது. நான் ஒரு சமையலை செய்கிறேன். சமையலை செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்னும் எடு இன்னும் சாப்பிடுன்னு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் அதை நீங்க என்ன ஏன் இப்படி நாங்க வேணாம்னு சொன்னா எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. இது ஒரு அழுத்தமாக அவர்கள் நினைக்கிறார்கள். அழுத்தம் தானே. நீங்க ஏன் அளவா சாப்பிடுவீனா மிச்சத்தை விடுவீனா அதுதானே சொல்றேன். அந்த அன்னையின் பாசம் வந்து இந்த பிள்ளைகள் நிறைய சாப்பிடணும் செய்யலாம் சாப்பிடணும்ன்ற ஒரு அழுத்தம் ஒரு அவர்கள் சொல்லும் போதுதான் நான் நினைக்கிறேன் நாங்க அவங்களுக்கு அழுத்தம் தான் கொடுக்குறோம். அந்த பாசம் அவர்களுக்கு நாங்க எங்களை அதிமேவத்தனமான ஒரு பாசம். அதாவது நாங்க இன்னும் அவைக்கு கொடுக்குறோம் பாசம் நினைச்சு கொண்டு செய்யறது. அப்ப நான் யோசிக்கிறேன். இப்ப அதுல சொல்லும் போது எனக்கு மனது வேதனையா இருக்கும். எனக்கு மனதுக்கு வேதனையா இருக்கும். என்னடா பிள்ளைகள் இப்படி சொல்லுதுகளே, என்ன நீங்க கஷ்டப்படுது எங்களுக்கு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, நாங்க தேவையடா எடுப்போம் தானே, தேவையடா சாப்பிடுவோம் தானேன்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன். அப்ப நான் அழுத்தமா கொடுக்குறேன் அவர்களுக்கு அப்படின்னு இந்த மனசுக்குள்ள ஒரு இப்போது கொஞ்ச காலமா எனக்கு அந்த நினைவு எனக்கு இந்த அழுத்தத்தை கொண்டுதான் ஓடி வந்தேன். நிச்சயமாக நீங்க கொடுக்கறத அழுத்தம் தான். நிறைவாக அதை நினைச்சு பார்த்தோம்டா 2 பேரும் சேர்ந்து கலந்து ஓகே நீங்க இவ்வளவு எடுக்கிறீங்களா, அப்ப ஓகே நல்லது, நான் இவ்வளவு சாப்பிடுறேன். நாங்க நினைக்கிறோம் புள்ள அப்படி கொடுத்த உடனே புள்ள வளர்ந்துடும் நினைக்கிறோம்.
அதான் உங்களோட எண்ணம். பிள்ளைக்கு நல்லா கொடுக்கணும், ஏனண்டா அது வளர்ச்சி பெற பல வேணும். சாப்பாடு செய்யறோம் இந்த பிள்ளையோட இருந்து பல சாப்பாடுகள் செய்யறோம்னு சொல்லி இல்ல அது எவ்வளோ ஒரு பிழையான வேலை. உண்மையிலேயே இப்ப சரியான. ஒரு பிள்ளையோ ஒரு ஆம்பளையோ ஒரு பெரிய ஆளோ அளவுக்கு தான் சாப்பிடுங்க, சரியா? ஸ்டைலுக்கு சாப்பிட்றது இல்லை. அது அதுதான் இப்போ இவ நனவனவர்களுக்கு மாறி சொன்னால் அவர் கோவம் வர்றது. எடுங்கண்ண சாப்பிடுங்கண்ணா நான் எடுப்பேன், நீங்கள் இதில் வைங்க, நான் விரும்பினதை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு விஷயம் முடிஞ்சு. எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கல அது பிள்ளைகளுக்கும் கோவம் வரும். என்னது பிடிக்காது. எங்கடா அதுதான் அதீத அன்பை நாங்கள் செலுத்துகிறோம், ஆனால் அது பிழையான ஒரு பக்கம். ஓ உண்மைதான். அது எனக்கு இந்த மனசுக்குள்ள எனக்கு ஒரு 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 மனசுக்குள்ள கொஞ்ச நாளா கொஞ்சம் நெருடலாவே இருக்குது. நான் செய்யறது பிள்ளையா இப்படி பிள்ளைகளுக்கு பிள்ளை அன்பா அது நான் நீங்க செய்யறது செய்யறது பிள்ளை மாற்றுக்கோ பிள்ளை நிச்சயம். பிள்ளை அப்பதான் நான் யோசிக்கிறேன். பிள்ளைகளுக்கு வைப்போம் எல்லாம் வைப்போம், அதுல விரும்ப மட்டும் ஆனா நல்ல விரும்ப மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுவாங்க. திரும்பவும் இந்த அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம சாப்பிட திரும்ப ஏன் தாருங்க எங்களுக்கு காணும். முட்டை விடயத்திலேயே ஒரு தாய் வந்து 3 முட்டை சாப்பிட வேணும். இப்ப பிள்ளை ஒரு முட்டை காணும், ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் சாப்பிடும். அப்படியே கொடுத்ததை நாங்க அந்த பையன் அந்த ரப்படுறான் ஒரு நாளுமே செய்யக்கூடாது. நான் கேட்டேன், நான் அந்த தாயை, ஏனக்கா இப்படி கொடுக்க, அடுத்த ஆளுக்கு கொடுங்க, எத்தனையோ பேர் இல்லாம நிக்கினான், என்னத்துக்கு இப்படி கூட அந்த பிள்ளை என்னோட வளர்ந்துட்டேன். அப்ப முட்டை சாப்பிட்டா கொஞ்சம் வளர்ந்துட்டு. இதுதான் எங்களுடைய ஒரு இது. சின்ன பிள்ளைகளை நாங்க அழுத்தம் கொடுத்துருக்கோம், பெரிய பிள்ளைகளை அழுத்தம் கொடுக்கும் போது அவர்கள் எங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு இருக்கும்போது நாங்க தவறுதான் செய்யறோம். உண்மையிலேயே அதை நாங்க தவறு தவறு சரியான தவறு செய்யறோம். உணராம எத்தனையோ பெற்றோர் இருக்கணும். அது அது எல்லாத்தையும் அந்த அழுத்தி அழுத்தி கேட்கறது, நீ எங்களுக்கு வரத்தான் வேணும், ஒவ்வொரு நாள் என்ன வந்து பார்க்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அழுத்தம் கொடுக்கும்போது அவர்களுக்கு அது எங்கள ஒரு விருப்பத்தான் கொண்டு வரும். என்ன நாங்க சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் இப்ப திரும்ப வார இப்ப இதுக்குள்ள சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் நிறைய அழுத்தம் கொடுக்கும் போது அவர்களும் எங்களை விட்டு துண்டிச்சு போகத்தான் நினைப்பார்கள். அந்த அழுத்தம் கொடுக்கும்போது இப்ப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை கூட நாங்க திணிக்க கூடாது, ஒன்று அவர்களுக்கு திணிக்க கூடாது. திணிச்சவன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு வேறொரு துறையில போறதுக்கு விருப்பமா இருக்கும்போது பெற்றோர் என்ன செய்வாங்க, இல்ல இந்த துறைக்கு தான் நீ போகணும், இதுலதான் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு அது விருப்பம் இல்லாம இருக்கும். அப்படியே அழுத்தங்கள் பெற்றோர்கள் இருக்கிறத காணும். கொடுக்க கூடாது இனிமேல் என்றது நீங்கள் இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம் என்றதை நீங்க செய்யாதீங்க, உண்மையிலே செய்யாது. அதீத அன்பு கூட சில பிள்ளைகளை சேஞ்ச் பண்ண வைக்கும். ஏனென்றா சாப்பிட வர மாட்டோம் சொல்ற அளவுக்கு போகும்போது எங்க மனது கொஞ்சம் வேதனையா இருக்கிறது. பகிர்ந்து கொள்ளலாம். நல்லது நல்லது, அருமையான கருத்து அக்கா. ஏனண்டா அப்படி கொடுக்குற பெற்றோரும் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் அப்படி கொடுக்க கூடாது, குழந்தைகளுக்கு பிடிக்குது இல்லையன்றதை நினைச்சு கொள்வார்கள். நன்றி நன்றி அந்த அருமையான கருத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நவுலவதி, வணக்கம். நவுலவதி, உங்களோட சத்தம் கேட்டுதே. வணக்கம், பேசுறீங்களா? ஜீவாண்ட ஒருவர் நிக்கிறீங்க, பேச போறீங்களா? பேசுறீங்களா? ஓகே. பேசுறாக நீங்கள் உங்களோட ஒலிவாங்கியை எடுத்துக்கொண்டு பேசலாம். அதாவது நாங்கள் பல திணிப்புகளை பிள்ளைகள் மேல் செய்யறோம். இப்ப உதாரணமாக களைச்சு விழுந்து வணக்கம் ஜீவா, வாங்க. வணக்கம் 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 வணக்கம், நீண்ட நாள் சந்திச்ச. வேலையில தான் கதைக்கிறேன், கொஞ்சம் பிஸியா போனேன், அப்ப அதுல நின்று நான். சரி சரி, பேசலாமா? இப்ப பேசலாம் பேசலாம். மகிழ்ச்சியோட வரவேற்றுக் கொள்றோம். வணக்கம் வணக்கம். உண்மையாவே இப்ப நீங்க கதைக்கும் போது நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன்னா, அந்த உண்மையாவே பேரத்துல நாங்கள் அதையே இல்லையோ அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு மேல திணிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. இப்ப எங்களுக்கு எது கிடைக்க இல்லையோ, ஆனா நாங்களும் அதைத்தான் ஓடுறோம். எங்களுக்கு எது கிடைக்க இல்லையோ அதை நோக்கித்தான் நாங்கள் ஓடுறோம். அதே மாதிரி பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு அதை திணிச்சு கொண்டிருக்கோம். அதை நாங்கள் இங்க கூடுதலாக என்னன்னா, நாங்கள் அங்க அந்த படிப்புகளை இழந்து விட்டோம். என்ன அப்ப இங்க அதுல கூடுதலான கவனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு அது செய்யணும். நாங்க டான்ஸ் பழகையில, நாங்கள் மியூசிக் பழகையில, நாங்கள் அதில் செய்யல. ஏன்னா எங்களோட போராட்ட சூழ்நிலை எங்களை அப்படி விட இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைகளை பெற்றுட்டு அவ்வளவு எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் திணிக்கிறோம். அங்க என்ன 5 பிள்ளைகள் இருப்பினோம், ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட பழக்கிட்டு விட்டு இருப்பினோம். இங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைகளை பெத்து போட்டு அவ்வளவு பேரையும் நாங்கள் அவ்வளத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு மேல கூடுதலாக தெரியுது.
நாங்கள் இங்க அடையாத வந்து அத்தனை அடையாத நிறைய அத்தனை நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த வேர்ல்ட் வந்து வேற விதமா வந்துட்டுது. இப்பவும் என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் நாங்க தூங்க தேவையில்லை. அதை விட நிறைய வேலையில் நிறைய அவதியா சம்பாதிக்க கூடிய துறைகள் துறவன் நிறைய இருக்குது. ஆனா இங்கேயும் இப்ப சில பேர் கேட்க ஒரு சப்ஜெக்ட் வைஸ்ல படிக்க மேத்ஸ் செய்யணுமா அப்படித்தான் சொல்லுவீங்க. அது புள்ள இப்ப மேத்ஸ் தான் செய்யுதுன்னா அவைக்கு ஒரு இலக்காரம். ஆனா அதே ரிசல்ட்ஸோட தான் அந்த புள்ள ஜூனிக்கு போகணும். 3A ஸ்டாரோட போய் மேத்ஸ் படிச்சா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்ன்றது, ஒரு பேங்க் இதுல வந்தா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்ன்றதை பத்தி யோசிக்கிறேன். டாக்டரா வரையில என்ஜினியரா வரையிலன்றதுதான் நாங்க தெரியும். அதுக்கு மேல அங்கால போக இல்லையோ நாங்கள்ன்ற மாதிரி சில நேரம் பார்க்கும்போது தோன்றுது எனக்கு. அப்ப எல்லாம் நிறைய பிள்ளைகள் இருக்கேக்க அதை பங்கிடக்கூடியதா இருந்தது. இப்ப வந்து ஒரு ஒரு 2 பிள்ளைகளுக்குள்ளேயே எல்லாத்தையும் திணிக்கிறது. அது பிள்ளைகளுக்கு ஒரு பிரஷர் இல்ல நாங்களாவே அந்த பிள்ளைக்கு முடியாம இருக்கும். இப்ப உதாரணம் ஒரு விளையாட்டு எடுத்தா அந்த பிள்ளைய விளையாடி நீ வின் பண்ணணும்டா ஒரு 100 மீட்டர் ஓட்டத்துல அந்த பிள்ளைக்கு உடம்பாலே ஏறாது. அதுக்கு தெரியும் நான் ஓட மாட்டேன், நடப்பேன், ஓட மாட்டேன். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா இந்த தாய் பூஸ் பண்ணுது, இல்ல நீ ஓடும், இல்ல நீ அது அழன்று அழுது கொண்டு கோட்டில நிக்குது. எனக்கோ பார்த்தோன்னா கவலையா இருக்கு, ஏன் இந்த தாய் இவ்வளவு கஷ்டப்படுத்துறான். அப்படி அவன் மேல ஓட விட்டா அவன் கடைசியா தான் வந்தவன். அவன் ஓட இயலாதவன். அவனுக்கு பாயுறது நல்லா வருதுன்னா பிள்ளைய பாய விடலாம். தாய் இந்த ஓட்டத்துல ஏன்னா தனக்கு விருப்பம் ஓடணும் வந்து. அப்படித்தான் வாழ்க்கையில எல்லா விடயத்துக்கும் தங்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைகள் தானே, 2 பிள்ளைகளும் பெரிய சாதிச்சு சிகரத்துல வரணும். சரி, எண்ணம் வரவேற்றுக் கொள்றோம். பிள்ளையாலும் முடியுமா என்றதான் நான் கொஞ்சம் பார்க்கிறேன். அதனுடைய அழுத்தம் கொடுக்கறது இந்த காலத்துல உண்மையா புரிய வேணும் பெற்றோர். இந்த பெற்றோர் கண்டுபிடிக்கும் பிள்ளைக்கு எது விருப்பமோ அதுல இன்ட்ரெஸ்ட் பண்ணி. இப்ப நீங்க முதலாவது வாரவியத்தான் இந்த உலகம் திரும்பி பார்க்க போகுது, மற்ற ஒரு தரையும் திரும்பி பார்க்க போறது இல்லை. அப்ப நாங்கள் அந்த புள்ளிய எங்க முதலாவது இடத்துல கொண்டு வைக்கலாம்ன்ற ஒன்றோடையே நாங்க போராடினோம்னா நாங்கள் அதுல அடைஞ்சிடலாம்னு நான் வெற்றி நிச்சயம் அதுல. ஏன்னா இப்ப பெற்றோரின் நிலை சின்ன வயது தொடக்கம் குழந்தைகளின் திறமைகளையும் அந்த பிள்ளைன்ற எந்த விடயத்தில் அவள் ஆர்வமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதையும் அந்த அவர்கள் அறிஞ்சா உண்மையிலேயே அந்த நோக்கி நகர்த்தேக்க கட்டித்தனமான ஒரு குழந்தைகளை உருவாக்கலாம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் ஜொப்பில இருந்து பேசி இருக்கிறீர்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. மிகச் சிறப்பு. அருமையாக பேசிய ஜீவாக நன்றி இதனை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் வருகிறோம். இப்ப நீங்க வந்து உண்மையிலேயே எல்லோரிடமும் என்ற பிள்ளையை உயரமான நிலைக்கு சாதனையாளராக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருப்பது யதார்த்தம். அது அப்படி இருக்க வேணும். நல்ல எண்ணங்கள் தான் ஒரு வல்லுநர்களை உருவாக்கக்கூடியது. ஆனால் நாங்கள் அதாவது நாங்கள் நினைக்கிற அத்தனை எண்ணத்தையும் பிள்ளை நிறைவேற்றுமா என்றால் அங்கு இல்லை என்ற பதில் தான் பெறும். அதாவது எப்படி அந்த பிள்ளை நிறைவேற்றும், அந்த பிள்ளையால எப்படி முடியும்? சில நேரங்களில சில துறைகள் சரி அல்லது சில செயற்பாடுகள் சரி என்னால முடியும் என்று அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளும். அப்படியான செயற்பாடுகளை இனங்கண்டு பிள்ளைகளை விடும்போது அந்த பிள்ளை ஒரு ஏணியில் ஏறக்கூடிய வலு இருக்கும். அம்மாவோட சேர்ந்து ஒரு பட்டறிவை பெற்றுக்கொள்ளும் அல்லது இன்னும் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் இங்கே நாங்கள் எல்லாவற்றுக்குமே திணிக்கிறோம். இப்ப திருமண வயசு வந்த பிள்ளைகளை கூட நாங்கள் ஏன் நீங்கள் திருமணமாகவில்லை, ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் ஒரு ஓயை பிடிக்கவில்லை, ஏனோ எத்தனையோ அழுத்தத்தை பெற்றோர்கள் புகுத்துக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு பிள்ளை ஒரு 12 வயசுல காதலிக்குதுண்டா இந்த பெற்றோர் விடுவினமே இல்லை. அப்ப உடனே சொல்லுவார்கள் உனக்கு இப்போ ஒரு காதல், உனக்கு ஒரு கத்தரிக்காய் எல்லாம் பேசுவினான். ஆனால் அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட திருமண வயது அடைந்தவுடன் அந்த பிள்ளை முதலே இவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவர் சாதாரணமாகவே படித்து தன் தொழில்துறையோட உயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைய திருமணம் செய்யவில்லை என்ற திணிப்பை நீங்கள் கொண்டு வரும்போது அந்த பிள்ளையின் மனம் எப்படி இருக்கும்? முதல் இப்படி சொல்றீங்க, திருப்பி இப்படி சொல்லுங்கள். ஆகவே அழுத்தம் என்பது எவ்வளவு வகையான அழுத்தமாக அந்த பிள்ளைக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம். வணக்கம் பத்மினி. மின்னி வந்தா பிறகு அப்படியே போயிட்டா. இது நல்ல ஒரு தலைப்பு, நீங்க பேசிக்கொள்ளலாம். ஏனென்றால் நிச்சயம் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய தேவை பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அதாவது எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால் தெரியாம செய்யறோம் சில விடயங்களை. அது உண்மையிலேயே எல்லாரும் நாங்க செய்யற ஒரு செயற்பாடு. ஏனென்றா எங்களோட பிள்ளைகள் கட்டித்தனமாக வளர வேணும், என்ன மாதிரி இருக்கக்கூடாது, என்ன விட உயரமாக
வர வேணுமென்று நினைக்கிற அந்த நினைப்புக்குள்ள நாங்க சில நேரம் அந்த நினைப்பு எங்களை பிளப்ப கெடுத்து ஒரு சகதிக்குள்ள அவர்களை தள்ளுற போல இருக்குது. அதை நீங்க யதார்த்தமா உணர்ந்து பார்க்கிறீர்களா? பாடசாலை மாணவர்களே எங்களை சொல்லிட்டு வர, நான் சுதந்திரமா வீட்டை பாட்டை போட்டு ஆட என்ன விட மாட்டேன் அம்மா, எந்த நேரம் படி படி என்று நிற்பா. ஏன் டீச்சர் இந்த அழுத்தத்தை கொடுக்குது என்று கேட்கிறார்கள் எங்களுக்கு வந்து. அப்ப எங்களுக்கு சுதந்திரமா பாடசாலையில வீட்டுக்கு போனா சின்ன நேரம் அவன் மியூசிக்கை போட்டுக்கொண்டு ஓகே எனக்கு இதுதான் விருப்பம்ண்டா அப்ப விடுங்கோவன் கொஞ்சம் நேரம். அப்ப நீங்க அதுக்கு ஹோம்ஒர்க் செய்துட்டியா, சரி பின்னேரம் நாங்க சங்கீத வகுப்பு போகணும், டான்ஸ் வகுப்பு போகணும், எல்லாம் நீங்க எல்லாம் சரியா, என்ன மாதிரி என்ன அந்த பிள்ளைய சாப்பிடுறதுமே அரைகுறை சாப்பாட்டை திணிச்சு கொண்டு உடனே கொண்டு போற அந்த நிலை வந்து அந்த பிள்ளை எடுக்கிற முடிவை விட பெற்றோர்கள் தள்ளுற நிலை தான் இங்க அதிகமாக இருக்கிறது. அதனால் நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் எப்படி அந்த பிள்ளைகளோட நீங்க பாக்குறீங்க, எப்படியான அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள்? சில நேரம் உங்களை அறியாமல் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விட்டா. உதாரணமாக எந்த அனுபவம் நான் எப்பவும் உங்களுக்கு சொல்லுவேன். நேற்று எனக்கு ஒரு எங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்துக்கு வந்து அந்த நாங்கள் வச்சுக்கிற அந்த கார்டை புதுப்பிக்கணும். அந்த கார்டை புதுப்பிக்கிறதுக்கு முந்தி போட்டோவை மட்டும் அனுப்பினால் அவர்கள் ஒட்டி அந்த கார்டை புதுசாக அனுப்புவார்கள். இப்ப அப்படி அல்ல. ஏன்னா இப்போ வேலைகள் வந்து இவ்வளவோ குறைவாக அவர்கள் எடுத்துக்கொண்டு நேர்களில, அதாவது அந்த காட்டு வைத்திருக்கிறவர்களையே கூட வேலையை எதிர்பார்க்கிற ஒரு காலமாகத்தான் இப்ப இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாம் தனியா செய்யணும். அப்ப அவர்கள் சொன்னார்கள் அது டிஜிட்டல்ல எடுத்து நீங்களே அந்த பகுதிக்கு அப்லோட் பண்ணி அந்த பகுதி கூடாக போய் அந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பி அனுப்புவாங்க. சரி, அப்ப அப்படி செய்து பார்க்க இது எனக்கு முதல் தடவையாக இருந்தது. நானும் எனக்கு அது கொஞ்சம் தெரியல, சில இடங்கள் கொஞ்சம் விளங்காம இருக்கு. அப்ப நான் பிள்ளைகளை கூப்பிட்டேன், எனக்கு யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்கோ, எனக்கு இது செய்யல. அப்ப ஹெல்ப் பண்ணுங்கன்னு போட்டு நான் பேசாம இருந்து சரி நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு படத்தை கொடுத்துட்டு அப்படியே இருக்க நான் முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. ஏனென்றா அவர்கள் தங்களோட வேலையோட இருக்கிறார்கள். நான் அப்படி செய்தாலும் பிள்ளைதானே என்று யோசிச்சு பார்த்தேன். ஆனா முதல் அதை பிள்ளையன்று தெரியாம நான் போய் எனக்கு உதவி செய்யுங்கோ மகன்ட்டு நான் மகன்ட்டு அவர் சொன்னா நீங்களா செய்யுங்கோ, நீங்களா கண்டுபிடிங்க, நீங்களா தேடுங்கோ, ஏன் எங்கள்கிட்ட வாருங்கள், அதுல பார்த்துட்டு விளங்காடி கேட்கலாமண்டு. அப்ப எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. என்ன நான் வேறு ஒரு அலுவலோட நின்றுட்டு இது இண்டை கடையில அது போட வேணும்ன்ட்டு இரவு முயற்சித்தேன். அப்ப நான் எனக்குள்ள யோசிக்கிறேன், நாங்கள் கற்றுக்கொள்ளத்தானே வேணும். அவர்களுடைய அறிவையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு அந்த திறமை நாங்களாக செய்யக்கூடிய ஒரு தன் முயற்சி. அப்ப நான் உடனே ஓகே ஓகே நானே செய்யறேன். சரி, அப்ப நான் கடிதத்தை தூக்கினேன். ஓகே எந்த வெப்சைட்டு போறது, இந்த வெப்சைட் ஓகே அடிக்கிறேன், எல்லாம் சரி. ஒரே ஒரு இடத்துலதான் எனக்கு கேள்வி வந்தது. அப்ப போட்டோவை அப்லோட் பண்ண நான் கம்ப்யூட்டர்ல ரெடியா வச்சிருக்கணும், போட்டோ ஸ்கேன் பண்ணி எல்லாம் வச்சிருக்க வேணும் என்றதை நான் முதல்ல நினைச்சு கொண்டு சரி ஓகே அதையும் ஸ்கேன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு என்ன அப்ப ஒரே ஒரு கேள்விதான் தெரியாம இல்லை. ஆனா நான் முதல் அவரை ஒன்றுமே முயற்சி செய்யாம கேட்க அவைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறேன். இல்லை இதை நீங்கள்லாம் செய்யணும், நீங்கள்லாம் செய்யணும். அப்ப உண்மையா அது சரியா என்று எனக்குள்ள சிந்திச்சு பார்த்தா அப்ப நான் நானும் கற்றுக்கொள்ளலாம் தானே, ஏன் நான் இப்ப துணிக்கிறேனே என்று நான் நினைச்சு பார்த்தேன். உடனே நானாயே வேந்து எல்லா பக்கமும் போய் நானாயே அதை செய்து முடித்தேன். நான் 2 கேள்விகளுக்கான பதில் எனக்கு அது தெரியவில்லை, அதை மட்டும் கேட்டேன். அவர்கள் வந்து அதை சொல்லி தந்துட்டு இது ஒரு சிம்பிள் விடயத்துக்கு இப்படி அம்மா நிக்கிறா என்று உடனே கண்டு சொல்லிக்கிட்டார்கள். அப்ப நான் உடனே யோசிச்சேன், நாங்கள் சில விடயங்கள் எங்களுக்காக நிறைவேற வேணும் என்ற உடனே குழந்தைகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறோம் என்பது உண்மை. ஆகவே அந்த அப்படியான அழுத்தங்கள் கொடுக்காமல் நாங்கள் செய்து பார்த்து அந்த முயற்சி தோல்வி என்றால் இதுக்கு என்ன பகுதிக்கு போகலாம், எப்படி இதை நான் மேம்படுத்தலாம் என்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வது கூட இன்னொரு பக்கம் நல்ல விடயமாக இருந்தது. ஆகவே நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன், சில அறிவுகளையும் பெற்றுக்கொண்டேன். அப்ப இது ஒரு பக்கம் பாசிட்டிவா முடிஞ்சது. ஆனா நெகட்டிவா இருந்ததை பாசிட்டிவா முடிஞ்ச ஒரு காரணம் இருக்கிறது. வணக்கம் இந்திராஞா சேரம். என்ன சுணக்கம் பாருங்க மைக்க ஆன் பண்ணினா தானே கேட்கும். மைக் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, வேறுங்கள். என்ன அழுத்தத்தை நீங்க பிள்ளைகள் வாழ் கொடுத்திருக்கிறீர்கள், அல்லது பாடசாலையில பிள்ளைகளின் தெரிப்பு எப்படி இருந்தது, அல்லது வீட்டில எப்படி அமைஞ்சிருந்தது என்றதை சொல்லுங்க. இனிய முதற்கண் இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். ஒவ்வொரு தலைப்புகளை தேர்ந்து எப்படி எடுக்கிறீர்களோ தெரியவில்லை. எல்லாம் அனுபவம். சமூகத்துக்கு ஏற்ற கருத்தை தான் எடுத்திருக்கிறீர்கள். எப்படி
எப்படி அதாவது எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளோட அணுகுவார்கள், ம் பிள்ளைகள் எப்படி பெற்றோரோட அணுகிறது. ம் முதல் காரணம் எல்லாத்துக்கும் அன்புதான். சரி, அன்பை நீங்கள் ஓகே. ம் அன்பாக ஒரு பிள்ளைய நாங்க அரவணைச்சு போய்க்கல, ம் பிள்ளை நினைக்கிறபடி கொஞ்சம் சரியா பிள்ளையாண்டு தெரிஞ்சு விட்டு கொடுத்து போறதும் ஒரு நல்லம். பிள்ளை விரும்புறதுக்கு பிள்ளைக்கு வந்து அழுத்தி 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 எல்லா எல்லா பரீட்சையும் ஆமா. பிள்ளைக்கு கொடுத்து கொண்டிருந்தா பிள்ளைக்கு வந்து இப்படி மன அழுத்தமா இருக்கும். இல்ல, ஏன் எல்லாத்தையும் கொடுக்கணும்? அந்த பிள்ளைன்ற அறிவையும் அல்லது பிள்ளைன்ற ஒரு கெப்பாசிட்டியும் உணராம கொடுக்கிற தன்மை என்ன? இப்ப எங்களோட பேத்திய கூட கராட்டி பழக்கணும். கராட்டி உண்மையானது நல்ல விஷயம், ஏனென்றா தற்பாதுகாப்பு. ஓகே. வயலின் பழகுறா, ம் சங்கீதம், தமிழ் பள்ளிக்கூடம், ம் அதெல்லாம் அப்ப அதுல யோசிச்சு பாருங்கள், எது கடைசி காலம் கொண்டு போகும்? ஒரு ஆட்டத்தை எடுத்தால் சரி, ஒரு 18 வயசு மட்டும்தான் அந்த ஆட்டத்துக்குள்ள இருக்கும். அங்கால 19 20 தொழில்துறைக்கு போடுவினம், ஆட்டமே இல்லை. பிள்ளைன்ற உடல்நிலையும் மாற்றமாயே வந்துவிடும், பெருசாகவே அல்லது உடல் கருத்தும் வந்துவிடும். அங்கால செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஆனா சரி. இல்ல இல்ல என்ன பொறுத்த அளவுல இப்பதானே உடம்ப வந்து பயிற்சிக்குள்ளாக்கினம், டயட் பண்ணினம், சாப்பாட்டை குறைக்கணும், மெலியனம். என்ன பொறுத்தவரை இந்த மகளிலேயே நான் கண்டு கொண்ட உண்மை என்னன்னு சொன்னா, எல்லா விஷயங்களுக்கும் போறாள். என்னண்டா பேட்மிண்டனு கூட அண்டைய போய் முதலாவதா வந்தாள், கிளித்தட்டு மறைக்கிறாள். எந்த விஷயத்திலும் பின்னுக்கு நிக்கிற இல்ல, எல்லா விஷயத்திலும் இல்ல. அவாக்கு ஏறக்கூடிய விடயங்களை செய்யலாம். நாங்கள் இப்ப என்னண்டா பெற்றோர் பிள்ளைக்கு திணிக்கிற விடயத்தை தான் இப்ப கொண்டு வரோம். அதாவது பெற்றோர் என்னென்ன விடயத்தை பிள்ளைக்கு திணிக்கிறார்கள் என்றது. இப்ப பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்தா நிறைய படிப்புகள் இருக்கும். அதோட பிள்ளைய வந்து காலத்தை கழிச்சிட்டு வந்த உடனே பிள்ளைய ஆய்க்கனை கொடுக்கறது, புத்தகத்தை எடுத்துட்டு வா, தமிழ் புத்தகத்தை எடுத்துட்டு வா, தமிழ் படிக்க வேணும், தமிழ் சோதனை வருகுது ரெண்டு சொல்லி பிள்ளைக்கு அழுத்தம் கொடுக்க பிள்ளைக்கு அங்க சினம் பெருகுது. அப்ப தமிழ்ல அவருக்கு ஆர்வம் இல்ல, ஒரு சினம் உருவாகுது. சினம் உருவாகுது, ஆர்வம் இல்லையாண்டு இல்ல, ஆர்வம் எல்லாம் இப்ப எங்களை உடனே நல்லபடியா தெளிவா சொல்றாள் சில விஷயங்களை. ஆனா ஆர்வம் இல்லையாண்டு இல்ல, பிள்ளைகளுக்கு வந்து நேரம் இல்லை, நேரம் பந்தாக்குறது. சரியா சொன்னீங்களா? இல்ல அதே தமிழுக்கு மட்டும் தமிழை நேரம் எல்லாம் போகுது, மற்ற எல்லாம் செய்யறாங்க தானே. சரியான நல்ல கேள்வி. நல்ல கருத்துண்டுதான் வாணி இல்ல, கேட்டது. நீங்க தமிழை சொன்னீங்க, அதான் கேட்டேன். மற்ற எல்லாத்துக்கும் புள்ள போகுது. இப்ப ஆசிரியர்கள் குற்றப்பாடு என்னன்னு சொன்னா, குறைபாடு இல்லை, பிள்ளைகள் குறைஞ்சிட்டாரு எல்லாமண்டு சொன்னார்கள். அதுக்கு என்ன ரீசன் தெரியும். உண்மையில தமிழ் பாடசாலையில் நிறைய பிள்ளைகள் இப்ப போற இல்லைன்னு சொல்லி. இல்ல ஏனண்டா என்னன்னு சொன்னா, நான் அண்ட பேத்திக்கு படிப்பிக்கல, அடுத்த முறை வேற இல்ல. அப்ப சில விட நாங்க படிப்பிக்கிறது வந்து அவைக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கோம் என்பதும் தெரியல. எங்கட கற்பித்தல் வந்து வேற முறை, கற்பித்தல் வேற முறை. அப்ப அது என்ன தெரியவில்லை எனக்கு யோசனையா கிடக்கு, என்ன செய்யலாம், இந்த பிள்ளைய இந்த வழியில நாங்க கற்பிக்கலாம். தமிழ்ல திறமை இருக்கு, இல்லையாண்டு இல்ல, திறமை இருக்கு. ஆனா அந்த ஆழமாக உண்டையும் கேட்கிற தன்மையில் குறைவு. ஆனா முந்தி பாருங்க, பிள்ளையோட வாணிக்கும் தெரியும், தமிழ் பள்ளிக்கூடம் போகுதுகள், ரேடியோக்கள்ல கலந்து கொள்ளுதுகள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் செய்யுதுகள், அதை விட பாடசாலைக்கு போகுதுகள், அதை விட சங்கீதங்கள், இது அந்த விளையாட்டுகள் அப்படியாயும் போற பிள்ளையும் இருக்குது. அப்ப அந்த நேரத்துல அதுகள் தமிழோட தனியா பாடசாலை மட்டும் இல்ல, ஒரு பிள்ளைன்ற வளர்ச்சிக்கு காரணம் பாடசாலை மட்டும் இல்ல, அது வந்து ஒரு ரேடியோவிலேயோ இது ஒரு தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்திய தன்மையாலும் அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி இருந்தது. லண்டன் தமிழ் ரேடியோவில பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியுமா, அந்த காலம் அவர்கள் அப்படி ஒரு மூச்சாக இருந்தா. அப்ப ரெண்டுமே அது கொண்டு போனது ஒரு காலம். அது பெற்றோர்ல குறைபாடு. அதான் சொல்றேன், பெற்றோர் முன்னுக்கு வாரையில இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அந்த பிள்ளைகளை வழி நடத்துற பொறுத்து தான் இருக்கு. அந்த ரேடியோல வாரதோ போறதோ ஒரு விஷயத்த வந்து இது எங்களுக்கு முக்கியத்துவம் என்று சொல்லி பெற்றோர் சொல்லி கொடுக்கணும். அந்த இப்ப எனக்கு கூட நான் ஆசிரியரா இருந்து இவ்வளவு தமிழை வளர்த்தேன், தமிழை இந்த பிள்ளைகள்
பிரச்சனை இல்லை. இப்ப வேற பிள்ளையும் தமிழ் பள்ளிக்கூடம் போகுது. தமிழ் பள்ளிக்கூடம் போறதே பெரிய காரியம். தமிழ் பள்ளிக்கூடம் போயினா அந்த ஆர்வமா அதை எடுத்து கதைக்கிற தன்மைகள் இல்லை. அவை அதைத்தான் அவை உருவாக்குவாங்க. வாழிட மொழியோடயே கதைத்து பழகி கொண்டு போயிடும். அப்ப எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு கவலையா கிடக்கும். அப்ப குறையும் தான். இப்ப பாடசாலைகள்ல பிள்ளைகள் குறைகிறதுக்கு காரணம் மொழியில ஆர்வம் இல்லாத தன்மை உருவாகுது. அது எப்படி உருவாகுது? வீட்டு பெற்றோர்கள் அந்த தாய்மொழியின் தாற்பயத்தையோ அல்ல முக்கியத்துவத்தையோ உணர்த்தாத தன்மை இங்கு பிள்ளைகளை பின்னடைய வைக்கிறது. 2 பகுதிக்கும் பங்கு இருக்கு, ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். நிச்சயம். மூன்று மாணவரையும் சேர்த்து முக்கோண சந்திப்பு தான் எப்போ அந்த வாழ்க்கையில அந்த பிள்ளை உயர வழிவகுக்கிறது. இந்த முழு வடிவத்தை காட்டும். அப்ப என்ன காரணம்? நீ சங்கீதத்துக்கு போற, வயலினுக்கு போற, டான்ஸுக்கு போற, பேட்மிண்டனுக்கு போற, ஏன் நீ தமிழை மட்டும் நீ வெறுக்கிறன்றதை பிள்ளைகிட்டயே காரணம் கேட்கும். பிள்ளைகள்கிட்ட தான் காரணம் கேட்கணும். ஏனென்று சொன்னா அவை இந்த புத்தகத்தின் தன்மையா, வெளிப்படுத்துற முறையா, இல்லாட்டி தமிழ் சொல்லாடல்களா என்பது எங்களுக்கு புரியாத புதிராத்தான் இருக்கு. அதுவும் ஒன்றுதான். இப்ப நாங்கள் பாவிக்காத சொற்கள் எல்லாம் எங்கட மொழியில வரையக்கல அந்த குழந்தையால கிரகிக்க முடியாது. அன்றாட நாங்கள் பேசுற சொற்களை எங்கட மொழியில வரும்போது அந்த குழந்தைக்கு லபக்கண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது முற்றிலும் புதிய சொற்களை பாடசாலையில மட்டும் கற்றுக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு வருது. அது மறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குத்தானே. ஆனால் அதே நேரத்துல எங்கட தமிழ் கரைசோறுகளை விரும்பி சாப்பிடணும் தானே. அப்ப அதை விரும்பி சாப்பிடுற மாதிரி தமிழையும் விரும்பி படிக்கலாம் தானே. அதான் அது யார்கிட்ட தன்மையில சின்ன வயதுல தொடக்கம் பெற்றோர்கள் அதுக்கான ஊக்கிகளை கொடுக்க வேண்டும். அது கொடுக்காத வரையில அந்த பிள்ளை உணராது தானே எது நல்லது எது கூடாதுண்டு. இப்ப 4-5 நாள் நான் மகள் விட்ட போய் நின்றேன். நிக்கல அம்மம்மாவை கொண்டு அந்த பிள்ளை புத்தகத்தை முழுக்க கற்று தேர்ந்திருந்தா அந்த பிள்ளை பரீட்சை எழுதுறதுக்கு நல்ல திறமாக எழுதக்கூடியதா இருக்கும், இடைஞ்சல் இருக்காது. ஆனா எனக்கு நான் வற்புறுத்த இல்லை. சரி, அப்ப அந்த பிள்ளை அந்த நேரங்கள்ல என்ன அவ என்ன வீட்டுல இல்லையா அல்லது ஏன் ஆர்வம் இல்லாம இருக்கிறான்னு நீங்க கண்டுகொண்ட காரணம் என்ன? இல்ல நான் கண்டுகொண்ட காரணம் இப்ப இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்கள் இருக்கும். பள்ளிக்கூடத்தால வேற வீட்டு பாடம் செய்ய வேணும். அப்ப அதுக்குள்ளேயே அலுவல் இருக்கு. மற்றது அவன் விளையாடுவா கொஞ்ச நேரம். அதுவும் முக்கியமான ஒன்று விளையாட்டும். அது முக்கியம். கட்டாம ஒரு விளையாட்டு பிள்ளைகளுக்கு இருக்க வேணும். ஒரு சங்கீதமோ ஒரு இசை இருக்கும். அது கட்டாயம் அந்த பிள்ளைக்கு ஒரு ஹோபி. அதை ஏற்றுக்கொள்றான். இப்ப சின்ன மகளின் அவன் கூட 6-7 வயசு ஆக போது தமிழ்ல ஆர்வமா படிக்கிறதா எனக்கு தெரியல. தமிழ் நாங்க கதைச்சா விளங்குது இல்லை. அது ஏன்னா அதெல்லாம் பெற்றோரின் குறைபாடு. பெற்றோர்கள் தமிழால வீட்டுல கதைக்க வேணும். மொழியோட ஆமாம். அது இப்ப அடுத்த இளஞ்சந்ததி கூடுதலாக இந்த வாழிட மொழியை பாவிக்குது. அதன் காரணமாக பிள்ளைக்கு முடியாம இருக்குது. ஆனா உண்டு என்னன்னு சொன்னா இப்ப எங்கட வழிமுறைப்படி அவர்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டுதான் வாரார்கள், இல்லையாண்டு இல்ல. என்னபடியா அந்த பிள்ளைகளும் அந்த தமிழை கையில எடுக்குங்கள் என்றுதான் நினைக்கிறேன். இப்படி வளர்க்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக தமிழை கையில எடுக்குங்கள். தமிழ் பள்ளிக்கூடம் போகணும். இப்ப எங்கள்கிட்ட படிக்காட்டியும் தமிழ் பள்ளிக்கூடம் போகணும். தமிழ் பள்ளிக்கூடம் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழியை காட்டும். நிச்சயம். அது அந்த எங்கேயோ ஒரு இடத்தை தமிழ் பிள்ளைகளோட சேர வேணும், கற்க வேணும், தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு அதுன்ற ஒரு தாற்பயம் தெரியும். ஆனா அதை ஒவ்வொரு பெற்றோரும் கையில எடுக்க வேணும். எங்கட தமிழ் அழிய விடக்கூடாது. தமிழ் உலகத்திலேயே முதல் மொழியாக பேசப்படுற மொழி. ஆனா மறைமுகமாக இருந்தாலும் முதல் மொழியாகத்தான் ஒவ்வொரு தரம் எடுக்கினம் தமிழ் மொழியை. இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை யார் எடுக்கல, எல்லாரும் எடுக்கினம் கையில. சரி, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க என்ன அழுத்தம் கூட பிள்ளைகளுக்கு கொடுத்த? நீங்க என்னத்துக்காக தமிழ் படி தமிழ் இல்ல நீங்க வளர்க்கிற முறையில இப்ப பேத்திக்கு நீங்க சொல்றீங்க தமிழ் படிக்க வேணும்னு நான் சொல்லுகிறேன். நீங்க உங்களோட பிள்ளைகளை வளர்க்க அல்லது உங்களோட பிள்ளைகள் தங்களோட பிள்ளைகளை வளர்க்க நீங்க பாக்க நீங்க என்ன அழுத்தங்களை கொடுத்திருக்கிறீர்கள்? உங்களோட ஞாபகம் வருதா ஏதாவது? நான் இப்ப தமிழ் கூட இப்ப டச்சு மொழியை நாங்க படிக்காம விட்டது எங்களோட தவறு.
அதை நாங்க படிச்சிருந்தா நாங்க அவைய காசு காணதுகள் எல்லாத்தையும் நாங்க பார்க்கலாம், அவன் வீட்டு படங்களை பார்க்கலாம். அது அது நீங்க உங்களோட ஆ, உங்களோட எண்ணமா அது இருக்குது. இல்ல நான் கேட்கிறேன், பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன அழுத்தத்தை ஏதோ ஒரு இடத்துல கொடுத்திருப்பீர்கள், அதுக்கு என்ன அனுபவம் உங்களுக்கு அதை பேச சொல்லுது? அதாவது என்ன விடயத்தை நான் இந்த மகனுக்கும் இப்படி சொன்னேன், ஆனால் அது அப்படி சொல்லி இருக்க தேவையில்லை, நான் உண்மையிலே ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டேன் என்றால் என்ன உதாரணம் உங்கள் முன் வருகிறது? அன்றைக்கு அன்றைக்கு ஒரு பிள்ளை வீட்டை வந்தது, என்னட்ட 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு வரையும் தமிழ் படிச்சது. ஆனா ம். தகப்பன் வந்து டச்சுக்கார தகப்பன். ஓ. அந்த பிள்ளை படிச்சது சொல்லிச்சது, நான் வகுப்பு டீச்சர் மாறுறா, ஓ. கடைசி வரையும் கோசலா டீச்சர் வராட்டிக்கு நான் கடைசி வரையும் வகுப்பு போக மாட்டேன்னு நின்றுட்டான். ஓ. போகவே இல்ல. இப்ப இட்ட வரையில இப்ப தாயக்கார கேட்கறா, இப்ப வீட்டு சொல்லி கொடுக்குறீங்களோ தமிழன். ம். ம். அப்ப அந்த ஒவ்வொரு ஆசிரியரை பொறுத்தும் இருக்கு பிள்ளைகளை இல்ல அது கொண்டு வேற வர்றது. டீச்சர். இப்ப நான் கேட்ட கேள்வி அது இல்ல. இப்ப நான் கேக்குறேன் உங்களை, இல்ல நீங்கள் அதைத்தான் இப்ப நான் ஆ, சொல்றேன். என்னன்னு சொன்னா, அதால ஓ, ம், எந்த பிள்ளைக்கு நானே படுக்கையில கூட எங்க போனாலும் புத்தகத்தை நான் வாசிச்சு கொண்டே இருப்பேன், பிள்ளை சத்தம் போட்டு. ம். அந்த அழுத்தத்தை அவங்க கொடுத்தபடியா தான் 12ஆம் வகுப்பும் தமிழ்ல பாஸ் பண்ணிட்டா. இப்ப இன்றைக்கும் கவிதை எழுதுற அளவுல நிக்கிறா அவ. அப்ப அது 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 அழுத்த மண்டியிலே நீங்க நல்ல செயற்பாட்டை செய்திருக்கிறீங்க. அந்த தமிழ் படிக்கணும்ன்ற ஒரு அழுத்தத்தை தான் அவ கொடுத்தன. ம். ஆனாவே வழங்கின பிள்ளைகள் அப்ப உண்மையில அப்ப இல்ல அப்ப பார்க்க போனால் அப்ப சில நேரங்கள்ல அப்ப அந்த அழுத்தம் நீங்க சரியா கொடுத்தபடியா சரியாக பிள்ளைக்கு போய் சேர்ந்துட்டது. பிள்ளைதான் இருந்து படிக்கணும் இல்ல, நான் படிச்சு கொண்டு போவே பிள்ளை வந்து அதை காதுல கேட்டு பரீட்சை செய்திருக்கிறான்டா. யோசித்து பாருங்க. ஓகே. அம்மா அந்த அப்ப அழுத்தம் அப்ப நீங்க சொல்றீங்க பிள்ளைகளுக்கு கூடுதலான அழுத்தம் கொடுக்கறது நல்லமென்று சொல்றீங்களா நீங்கள்? கூடுதலான அழுத்தம் கொடுக்க கூடாது. கொடுத்தா அவை அப்ப நீங்க அறவே இப்ப வந்து சொல்றீங்களே நான் அழுத்தம் கொடுத்த அழுத்தம் காரணத்தால தான். வந்து நான் வந்து அவைய இந்த வாயிட்டு படி என்று கொடுக்குற அழுத்தம் தான் கூடாது. அ- அப்ப அப்படி அப்ப நீங்க இந்த வாழ்ல நான் படுத்துக்கிட கேட்கல, பக்கத்துல படுத்துட்டு கேட்க புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன். அப்ப அத அவ காதுக்குள்ள கேட்டுக்கொள்ளும். கேட்டுத்தான் அதை எழுதுறவன். ஆ, ஆ. அப்ப அப்படி இருத்தி நாங்க இல்ல நீ படிக்கணும் இல்லாட்டி பிரச்சனை அடிச்சு அப்படி ம். துன்புறுத்தி அப்படியே வழிக்கெல்லாம் நாங்க போயில அவை இந்த வழியிலேயே விடுகிறது. அப்ப நீங்க அதாவது இந்த தமிழை அவள் கற்றுக்கொள்ள வேணும் என்பதற்கான ஒரு வழிமுறையை நீங்க செய்திருக்கீங்க. நான் வாசிச்சா ஆஹ் அந்த பிள்ளைக்கு ஆஹ் அழுத்தம் இல்லாமல் அது அதை ஏற்றுக்கொள்ளும் என்று. ஆனா அந்த வடிவா ஒழுங்கா படிச்சாதான் அந்த பிள்ளைகள் எழுத்துப்பட விடாது. அது உண்மைதானோ? ம். வாசிப்பு இருந்தா தான் எழுத்துப்பட விடாது. இன்றைக்கு பரீட்சை நடக்கும் பொழுது அவர்கள் குறைவா எடுக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த எழுத்து பிள்ளைகளால தான் அது குறைவு வருது. ம். ம். அப்ப எழுத்து பிள்ளைக்கு அவைதான் காரணம் என்று சொல்ல முடியும். ம். ம். சரி. அப்ப நீங்கள் வந்து ஆனா இப்ப நீங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்களால நீங்கள் என்ன ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? அது இது வந்து பேர பிள்ளைக்கு நீங்க கொடுத்தது சரியாக இருந்தது, அவர் படிக்கிறார் என்று, அல்லது மகளுக்கு நீங்கள் அப்படி வாசிச்சு இதன்ற உடனே பிள்ளை பெற்றுக்கொண்டான்னு தமிழுக்கு நிக்கிறீங்க. ஆனா வாழ்க்கையின் அனுபவத்துல ஒன்று பிரச்சனையும் உங்களுக்கு வரையில இல்ல இல்ல அப்படி ஒரு பிள்ளைகளுடைய ஞாபகம் வரையும். அனுபவத்துல என்னன்னா கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்ட மாதிரி நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கணும். அதுதானே உங்களோட வேலை, பெற்றோரண்டா வேறு என்ன வேலை? அதுதான் அவர்கள் இங்க போறார்கள் இங்க வாரார்கள் என்ன செய்யறார்கள். அப்படி சரி, என்று இல்ல. நன்றி. இப்ப வந்த எல்லாரும் என்னன்னா அதே சமூகத்துக்குள்ளதான் திருமணம் பண்றதையும் முடிக்கணும் பண்றதையும் பிள்ளைகளுக்கு ஒரு திணிப்பாக கொண்டறியணும். இப்ப என்னன்னா யாழ்ப்பாணம் தமிழ்னு சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு தான் நீங்க செய்யணும். ஆனா இப்ப ம். வந்து நாங்கள் எல்லா பிள்ளைகள் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணித்தான் வாழ்ற காலமா போச்சு. நிச்சயம். ம். ஆனாலும் இப்ப இப்ப வரைக்கும் சில பெற்றோரால அதை அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கின்றேன். ஆமாம், அதிலேயும் விட்டு நாங்கள் வெளிவர வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு கேட்டா பிள்ளை சில நேரம் ஐரோப்பியர் ஒருவரை விரும்பி விட்டதென்றால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் செய்துதான் வைக்குவோம். ஏன் அதுக்கு எதிர்க்கிறீர்கள்? காதலிக்க போறன்னு 12 வயசோ 18 வயசுல தடுக்கிறீர்கள். ஆனால் பிற்காலத்துல வந்து அது விரும்பி ஒரு ஆளை செய்ய போதுன்றோன்னு நீங்கள் அதை அது ஐரோப்பிய சமூகமோ அல்லது வேறு ஒரு சமூகத்துக்கு போட்டுதண்டா
அதை நாங்கள் வெறுக்கிறோம். ஆனா அந்த இடத்திலுமே ஒரு கேள்விக்குரிய நியாயம் எங்களிடம் இருக்க வேணும் என்றது ஜீவா சொன்னதிலே இருந்து அறிய முடிகிறது. 50% கலப்பு திருமணம் தானே செய்யப்படுது இப்ப. நிச்சயம். ஆமா. 50% வரையில ஒரு 25% தான், 50% புள்ள வரையில. எனக்கெல்லாம் நான் கேள்விப்படுற இடமெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள், நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது தானே. எங்கட குடும்பத்துக்குள்ளேயே 3 பிள்ளைகள் இந்தியாவுக்கு போயிட்டு திருமணம் செய்யும். இந்தியாவில திருமணம் செய்யறது என்ன? அது தமிழாக்கள் தான். தமிழாக்களையா அது வேற என்னமா? கேரளா இப்போ ஒன்று நடக்க போகுது, ஹிந்தி. ஓகே ஓகே. அப்படி பல நாடுகள்லயும் செய்யுதுகள். இப்ப கூடுதலாக அப்படித்தான் நடக்குது. இல்ல நாங்கள் இப்ப இண்டிபெண்டா வாழன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாச்சு. இப்ப ஸ்கூல் வழியா என்ன எங்க இருந்தாலும் இண்டிபெண்டா வாழ 18+ பிறகு அங்கால வாழுன்னு சொல்லித்தான் நாங்களும் கற்றுக் கொடுக்குறோம். என்ன அப்ப இன்றைக்குள்ள அவ தங்கட துணியை தாங்களே சூஸ் பண்ணினா அவ தங்கட அதுல வர பிரச்சனையில அவர்களே எதிர்கொள்ற சக்தி அவைக்கு இப்ப இருக்குன்னுதான் நான் சொல்லுவேன். நிச்சயம் நிச்சயம் இருக்குது. தன்னம்பிக்கையோட வாழ்ற ஒரு வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னா அவை எடுத்துட்டு அங்கால போறதுக்கும் அவ துணிவாத்தான் இருக்கிறோம். தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தாங்கள் செலக்ட் பண்ற அளவுக்கு தங்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறதாக நினைக்கிறோம். ஆனா அது ஒரு வகையில பார்க்க போனா தன் வாழ்க்கையை அவ வாழாம இப்ப வாழ்றது. அப்ப அது புரிந்து சரி மாதிரியும் இருக்கிற மாதிரிதான் இப்ப யோசிக்கிறேன். ஏனென்றா இஞ்சத்தை கல்வி முறைகள், அந்த வாழ்க்கை முறைகள், அதே நேரம் சூழல் முறைகள் எல்லாம் ஒரு பிள்ளை தன்னிச்சையாக தன்னம்பிக்கையோட வாழ வேணும் என்பதைத்தான் சூழல் கற்றுக் கொடுக்குது. பாடசாலை சரி, பல்கலைக்கழகம் சரி, வெளிச்சூழல் சரி. ஆனபடியால் அந்த பிள்ளைகள் தங்களுக்கு சரியானவரை தானே எடுத்துக்கொள்வதிலும் தான் வாழுறதிலுமே முனைப்பாக இருக்கிறதை காணக்கூடியதா இருக்கு. அது சரி என்று பள்ளிக்கூடங்கள் தான் பிள்ளைகளை வளர்த்து. ஈஸ்வரன் அண்ணாவே முருகா எடுப்போம், அவரையும் எடுத்துக்கொண்டு கதைப்போம் எல்லாரும். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா, வாருங்கோ. வணக்கம் அனைவருக்கும் அன்பு. தலையங்கம் அழுத்தம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழுத்தங்கள் என்ன? அழுத்தங்கள் பலவிதமா இருக்கும். அந்த அழுத்தங்களை சொல்லி கொண்டு போனா இன்றைக்கு நாள் முடிஞ்சிடும். அழுத்தம் என்றதை மட்டும் கவனிச்சால் பெரும்பாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள், அழுத்தம் கொடுக்க விரும்புகிறார்கள். அந்த அழுத்தம் பிள்ளைகள் பாதிக்கு மேல விரும்ப இல்லை. ஒரு சில பிள்ளைகள் தான் அந்த அழுத்தத்தை நிர்பந்தமாக பெற்றாருக்காக வைத்துக்கொண்டு நடக்கிற நடைமுறை தான். சரி, எப்படியான அழுத்தம் கொடுக்கறதுல பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருது? அதாவது பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எந்த ஒரு கருத்து பெற்றோர்கள் கூறுகிறார்களோ அது பெற்றோருக்கோ அந்த பிள்ளைகளுக்கோ மனதாலும் உணர்வாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதாலும் உணர்வாலும் அந்த பிள்ளை நாங்க சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதாவது இது நல்லம், அம்மா சொல்றது நல்லதுதான் என்ற நிலையில அதை சொல்ல வேணும். அம்மா சொல்றத நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு தீர்மானம் வந்தா அந்த பிள்ளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அந்த இடத்துல கைவிட வேண்டியது அந்த பிள்ளைகள் பெற்றார் நினைக்கிற தாங்கள் நினைக்கிறதும் தாங்கள் சொல்றதும் சரி, இந்த உலகத்துக்கு அதுதான் சரியான வழி என்று நினைக்கிறாங்க. அது பெற்றோர்ல உள்ள அந்த இரத்தம், அந்த இரத்த குணம் என்று சொல்லுவாங்களே, அதுதான் அந்த அழுத்தம். ஒரு வழியில சரிதானே. இப்ப ஒரு பிள்ளைய இயங்க வைக்கிறதுக்காக பெற்றோர்கள் நீ இப்படி செய், இத படி, இந்த வழியில போ, இது நல்லதுன்றத பெற்றோர்கள் சொல்லி வைக்கிறது இல்ல. என்ன தவறு இருக்குது அதுல? அது அழுத்தம் என்பதுக்கு அப்பால ஒரு அட்வைஸ் தானே. அட்வைஸ் கொடுக்கலாம், ஆனா அட்வைஸுக்கும் அழுத்தத்துக்கும் வித்தியாசம். அட்வைஸ் அண்ட் பிரஷர். சரியா நீங்க சொல்றது அழுத்தமும் ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல கருத்தையும், அது ரெண்டுக்கு சரியான வித்தியாசம். அட்வைஸ் கொடுக்கலாம், பிரஷர் கொடுக்க கூடாது. பிள்ளை விருப்பம் இல்லையா விட வேணும். இவர்கள் விருப்பம் இல்லாவிட்டாலும் இல்ல நீதான் செய்யணும் கட்டாயப்படுத்த சொல்றது நல்ல விஷயமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்றதுக்குரிய முறை தெரியாது.
அடுத்தது பிள்ளைக்கு அது அனுபவம் இல்லாம இருக்குமல்ல. அதாவது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு பிடிக்கல, ஆனால் உனக்கு இதுல விருப்பம் வரும், நீ இது செய். இப்போ உதாரணமாக நான் சொல்ல ஒரு பேட்மிண்டன், தகப்பனுக்கு பேட்மிண்டன் விருப்பம், பிள்ளை பழகணும்ண்டு. ஆனா பிள்ளை சொல்லுது இல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா பெற்றோர்கள் சொல்ற உனக்கு இதை பற்றி தெரியாது, நீ முதல் போ வகுப்புக்கு, உனக்கு செய்து பார், அதன் பின்னர் உனக்கு நீ அதை அறியலாம் எப்படி இருக்குமென்றது. அப்ப அந்த முனைப்பும் இல்லாமல் போடுமல்ல பிள்ளைக்கு. அவை அந்த நேரத்துல ஒரு அழுத்தம் பெற்றோர் கொடுக்கத்தானே வேணும். அழுத்தம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் இருக்கு. அழுத்தம் கொடுத்துத்தான் ஆக வேணும். அழுத்தம் கொடுத்தாத்தான் அந்த விஷயம் சரி வரும். அழுத்தம் கொடுத்தாதான் இந்த பிள்ளை சரி வரும் என்ற அழுத்தங்கள் இருக்குது. ஆனா எங்களோட பெற்றோர்கள் படிப்புல மட்டும்தான் அழுத்தம் கொடுக்குறாங்க. உண்மையும். இப்ப உங்களுக்கு சுயினம், நோய்வாய்ப்பட்டு போறீங்க வைத்தியர்கிட்ட, வைத்தியர் எழுதி தாரார், கடையில போய் அந்த மருந்தை வாங்கிட்டு போறீங்க. அந்த மருந்து குடிக்கிறதுக்கு விருப்பமா உங்களுக்கு இல்லை. ஆனா நீங்க மனதால ஏற்றுக்கொள்வீங்க, இந்த மருந்தை குடிச்சானா சுகம் பெருமன்ற உணர்வை நீங்க பெற வேணும். மருந்தை நான் இந்த பிள்ளைக்கு கட்டாயம் கொடுத்துத்தான் ஆக வேணும். அந்த நோய் இருக்கிறதுக்கு பிள்ளைக்கு தெரியாது என்ன நோய், பிள்ளைக்கு தெரியாது அந்த மருந்து எப்படி வேலை செய்யும், மருந்தை கொடுத்துத்தான் ஆக வேணும். சின்ன பிள்ளைகள ஸ்பூன் எடுத்து வாய்க்குள்ள போட்டு திருத்தித்தான் கொடுக்க, அழுத்தித்தான் கொடுக்குறாங்க. மருந்தை கட்டாயம் கொடுக்கத்தான் போடும். இந்த இடத்துல அழுத்தம் வேண்டும். பிள்ளைக்கு இப்போ துறை சரியில்லை, நீ டாக்டரை தான் பெற வேணும். அந்த பிள்ளை மற்ற துறையில போய் அதுல டாக்டரேட் பண்ணும், அந்த டேலண்ட் இருக்கு. ஆனா பெற்ற விருப்பத்துக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும். அந்த இடத்துலதான் அழுத்தமும் வெறுப்பும். ஆனா இல்ல, சில நேரத்துல பெற்றோர்கள் கொடுக்குற அழுத்தம் அதாவது திணிப்பும் சில நேரம் இனிப்பாகலாம் என்று நாங்க சொல்றோம். ஏனென்று கேட்டா சில நேரத்துல பிள்ளைக்கு அதின் அனுபவத்தை பெற முடியாத சூழல் இருக்கும் போது உன்னால் முடியும், நீ எடுத்தால் விடியும் என்ற மாதிரி நீ செய்து பாருன்றத பெற்றோர்கள் சொல்ல போறது சொல்றது எல்லாத்தையும் சுருக்கித்தான் நான் சொன்ன மெடிக்கேஷன். மருந்து எடுத்தால் சுகம் பெறும் என்ற உண்மை தெரியாது பிள்ளைகள், அதில் அழுத்தம் வேணும் சொன்ன இதுக்காகத்தான். அப்ப எப்படி நாங்கள் அழுத்தம் கொடுக்காம ஒரு குழந்தைய வளர்க்கலாம்? அழுத்தம் கொடுக்கவே தேவையில்லை. முதல் பெற்றாருக்கு விஷயம் தெரிய வேணும். பிள்ளை படிக்கிறது பெற்றாருக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அது அப்படி தெரியாது. ஐரோப்பிய சூழலில் உள்ள மொழியே தெரியல, என்ன பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு உதவ முடியும்? உதவ வேண்டாம். பிள்ளை படிக்கிறதுக்கு போகுது, க்ளோஸ் பண்ணி தெரியாத விஷயத்துல உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியாட்டி விடுங்க, படியுங்க. பெற்றோர் சரி, அப்படி அழுத்தம் இவையால கொடுத்து அது இவைக்கு தெரியலையேண்டா பிள்ளை சொல்றதே என் பெற்றோர் கேட்கல. அம்மா எனக்கு டீச்சர் சொன்னவா இது உங்களுக்கு நல்லா வரும், இதை செய்யுங்கன்னு சொல்ல. ஆனா இங்க பிள்ளை சொல்லுது டீச்சர் சொன்னவா நான் செய்ய போறேன், நம்ம அதுக்கு போறேன். நம்ம தாயோட என்ன சொல்றா, இல்ல நீ அதுக்கு போக கூடாது, அது அந்த கலாச்சாரத்துல இல்ல, நாங்கள் எங்கட கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிவிடும், நீ அந்த டான்ஸுக்கு போக கூடாது, அந்த இதுக்கும் போக கூடாதுன்னு சொல்லினான். ஒரு பலட் டான்ஸுக்கு ஒரு பிள்ளை போகுது, அந்த இஜ்ஜ சொன்னா நீங்க நல்லா ஆடுவியல் அதுக்கு போங்க. ஆனா அந்த தாயிட்ட பிள்ளை சொல்லிக்க தாய் விட இல்லை. ஏனென்றா அது வேற கலாச்சார ஆக்களோட ஆட நம்ம விருப்பம் முடியாது. அப்ப இதுவும் ஒரு வகை அழுத்தம் தான். எங்கட கலாச்சாரம் சாவிட்டுக்கு போயிட்டு வந்து நாங்களும் தோன்றி அதுக்கப்புறம்தான் நாங்க கோப்பி குடிக்கிறதோ சாப்பிடுறதோ. இது எங்கட கலாச்சாரம். ஒரு ஆசுபத்திரியில வேலை செய்கிற தமிழ் சைவ ஒரு வெடி எத்தனை சவங்களையும் எத்தனை சவத்தை தாண்டியும் வாரார். பின்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாரவர் எத்தனையோ குணம் போட்ல இருக்கும். நாங்கள் கலாச்சாரத்தின் படி அது நடக்குமா? எது சந்தர்ப்பமும் எங்கட திருத்தமும் வருகுதோ அதை திருத்தி நாங்க நடந்து கொண்டு போறதான். அதுதான் நாங்கள் வளமையில பேச்சு வழக்குல சொல்றோமே, அழுத்தம் திருத்தமா இருக்க வேண்டும், அழுத்தம் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த அழுத்தத்தை நாங்கள் திருத்தி நாங்கள் நல்லதா கிட்டதான் உணர்ந்து அந்த நேரத்துல அழுத்தம் திருத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக்க நன்றி. என்ன விடயத்துக்கு நாங்கள் இன்றைக்கு கூடுதலாக அழுத்தம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் என்றதை
நினைச்சு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரியும். நாங்கள் ஏன் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம். ஒரு அறிவையோ அல்லது அட்வைஸையோ கொடுக்கலாம். அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த பிள்ளை வந்து அதை ஒரு நெகட்டிவாக பாக்குறதுன்றதான் இன்றைக்கு கூடுதலாக இருக்குது. அதனாலதான் அது விளையல, அதாவது அது வந்து சரியாக அந்த குழந்தைக்கு வரையல. அப்ப இப்ப நாங்க சிந்திச்சு பாக்குறோம், சரியாக எங்க கொடுக்கிறோமோ அங்கதான் அது சரியான விளைச்சலை தரப்போகுது. அவை அது அழுத்தமாக இருக்குதா அல்லது அதை இனிப்பாக கொடுத்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்றோமான்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கிறது. மிக்க நன்றி. இந்திரா ஞானசேகரம், நீங்க உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்லிடு. இந்திரா மைக்க எடுத்துட்டு பேசுங்க. இல்ல நான் கேட்டேன், நீங்க தனியா தமிழை மட்டும் சொல்லக்கூடாது, வாழ்க்கை என்ற எத்தனை விடயத்தை நாங்க காட்டி வாழ்க்கை அதைத்தானே ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைகளை கண்காணித்து கொண்டிருக்கிறது. இல்ல என்ன விடயத்தை காட்டி கொடுத்திருக்கிறோம் நாங்க, பல விடயம் காட்டி கொடுக்கல பிள்ளைகளுக்கு. அது உண்மைதான், பல விடயங்கள் காட்டி கொடுக்கவில்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம், இங்க வந்து பல விடயங்களை காட்டி கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. நாங்கள் இங்க வந்தோடனே நாங்களும் வேலை உழைப்பு கொண்டு போறதால அதுலதான் கண்ணோட்டமா இருந்ததே தவிர பிள்ளைகளை வளர்க்கறது என்ன, பிள்ளைகளை நடைமுறையில கொண்டு வழி நடத்த, பிள்ளைகள் தங்களோட வாழ வழி நடத்தி கொண்டு போனது. இப்ப படிக்கன்னு சொன்னா அது தங்களோட வாழ படிச்சுதல் முன்னேறிச்சுதல், வாழ்க்கையில ஒரு லைஃப்ல நல்ல முன்னேற்றத்துக்கு போனதுகள் இல்லையாண்டு இல்லை. அப்ப நாங்களும் வந்து வீட்டுல கவனக்குறைவு இருந்தால் பிள்ளைகள் வந்து வழி தவறி போறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் வந்து அவர்களுக்கும் அழுத்தம் கொடுத்தபடியாத்தான் அவர்களுக்கு வழி தவறாம, அழுத்தம் கொடுக்கத்தான் வேணும், கொடுக்க கூடாது. அழுத்தம் கொடுக்காம இருந்த நாங்கள் கண்டுக்காம அழுத்தம் என்று சொல்லாம ஒரு அறிவுரையா அதை சொல்லலாம். அறிவுரை அன்போட அரவணைச்சு சொல்றது பிள்ளைகளுக்கு. அத பிள்ளைகள் வந்து காதுல எடுத்துக்கொள்றது வந்து அன்போட அரவணைத்து சொல்வதுதான். ஆமா, நிச்சயம் அது வேணும். ஆனா நாங்கள் அரவணைச்சு சொல்லுவதற்கு அப்பால நாங்கள் அழுத்தத்தை ஏன் பிரயோகிக்கிறோம் என்றால், நாங்கள் சொல்லுற வார்த்தை பிரயோகங்களிலேயே அழுத்தம் அதுக்கே தங்கிடுது. நீ கட்டாயம் செய்ய வேணும். பண்பாகத்தான் கதைச்சு பழக வேணும் பிள்ளைகளோட என்றாலும் பண்போடுதான் கதைக்க வேணும். இந்த பண்பு தவறி கதைக்க கூடாது பிள்ளைகளோட. அப்ப அது வந்து பிள்ளைகளுக்கு அதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய எல்லா வழியிலையும் பிள்ளைகளோட நாங்க அணுகி பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் உணவை எப்படி ஊட்டுறோமோ அதே மாதிரி பழக்க வழக்கங்களையும் ஊட்டி கொண்டு வர்றதுதான் சிறப்பு நினைக்கின்றேன். ஊட்டி கொண்டு வர வேணுமா, பிள்ளை கற்றுக்கொள்ள வேணுமா? ஏன் நீங்கள் எந்த நேரமே நாங்கள் ஊட்டுறதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். இல்ல நீங்க ஏன் ஊட்ட வேணும் என்று சொல்றீங்க? எப்படி ஊட்டுறதுன்னு பார்த்து செய்ய வேணுமே ஒழிய எல்லாவற்றையுமே கையில பிடிச்சு கூட்டி கொண்டு போகணும் ஆவியால எல்லா நேரமுமே. நாங்கள் அப்படி இல்ல, நாங்க வாய்மொழியால பிள்ளைகளுக்கு இப்ப இவ்வளவு பழமொழிகள் எல்லாம் அந்த காலத்துல சொல்லுங்க. அந்த பழமொழிகள் எல்லாம் உண்மையிலேயே மொழி சரியான பழமொழி வந்து இனி என்ற ஒரு திறமையா கற்றுக் கொடுக்குது. அந்த பழமொழி மாட்டேன் எங்கட பிள்ளைகள் வந்து தமிழ ஒழுங்கா படிச்சதுல படிக்கல, அந்த பழமொழியை இப்ப சொல்லுவேன். சரி, இன்றைக்கு தொழில்நுட்பத்திறன் வளர்ந்துள்ள இந்த நேரத்துல நீங்க தொழில்நுட்ப திறனோட வளர்ற பிள்ளைய எல்லாவற்றிலுமே நீங்கள் கைராத்திருக்க முடியாது. காரணம், உங்களை விட பிள்ளைதான் அறிவில சிறந்த பிள்ளையாக இருக்கிறது. என்ன பேரன் பகுதி என்னன்னா, எனக்கு 2 வயசும் சொச்சாங்க. அவன் வந்து கேன் போன கொண்டு சிரிப்பு தான் வரும். கேன் போன கொண்டு தெரிஞ்சோண்டு அந்த கிண்ட ப்ரோக்ராம், அந்த பிள்ளைல இந்த விளையாட்டு ப்ரோக்ராம வந்து காட்டி தரத்துக்கு தெரியல. தாயில போனை வச்சுட்டு அதை அமர்த்தி போட்டு ஏதோ வாயால சொல்லப்படுது, அதுக்கு போயில்லை. நான் அவன்கிட்ட இருந்து படிச்சது, நான் அமர்த்தி போட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு. உண்மைதான் உண்மைதான். 2.5 வயசுக்குள்ள புள்ள எனக்கு சொல்லி தருகுதுண்டா எப்படி? அதுக்கெல்லாம் நாங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கால மாற்றம். இன்றைக்கு தொழில்நுட்ப திறன்ல முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு யுகத்துல வாழுற பிள்ளை வந்து உங்களை விட
10 மடங்கு அறிவை பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தான் இருக்குது. ஆனபடியால் அது சிம்பிள் தான். அது நீங்கள் இப்ப பிறந்த குழந்தையும் உடனே எங்கேயோ அமர்த்தி இந்த புரோகிராத்தை கொண்டு வருகிறது. நல்லது. இந்திரா கேட்டுக்கொண்டிருக்கோம். ஜெயம் வந்துட்ட, ஜெயத்தோட பேசுவோம். வணக்கம் ஜெயம். வணக்கம் வணக்கம் முரளி. நன்றி, வணக்கம். ஆமா, இந்த தலைப்பு உங்களுக்கு விளங்கினதா? ஆமா. இதையொட்டிக்கான தலைப்புகள் வந்ததுதான் இப்ப அனுபவங்களை கொண்டுதான் கதைக்க வேணும். ஆமா, இப்ப 2 இடத்துல இந்த பெற்றோர்கள் துணிப்பு இருக்குது. ஒன்று, ஒரு கல்யாண வயசு வந்த உடனே நீ இந்த திருமணமாகாம இருக்கிற, நீ உனக்கு பிடிக்க தெரியாதோ, எல்லா இதுல எங்க கல்வியில உயர்ந்த நீ, ஆனா இதுல மட்டும் நீ பின்னோக்கி நிக்கிறான்ற ஒரு அழுத்தம் சரியா கொடுத்து கொண்டிருக்கணும். 2வது, சரி, நீங்கள் அத வேற என்ன அழுத்தம் உங்கள்கிட்ட இருக்கிறது? ஆனா இது இப்ப நீங்க சொன்னது ஆரம்பத்திலே அதே அழுத்தம் ஆரம்பத்தில இருந்து கொடுக்க இல்ல, வராது. ஆரம்பத்துல அந்த அழுத்தம் கொடுத்தது. ஆரம்பத்துல ஃபுல்லா அந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் ஒரே ஒன்றில் படி, இந்த டிரெக்ஷன், இந்த இதண்டவனும் கூடுதலா டாக்டரோ இன்ஜினியரோ அப்படி ஏதாவது அந்த இதுக்கு தான் போகணுதான். அப்ப இந்த அந்த பக்கம் நீ கேட்க, இந்த பக்கத்தை நாங்களே மறந்த காலம். அது இப்படி ஒன்று வரும், இத்தனை வயதுக்கு பிறகு இப்படி ஒன்று வரும். அவையில குடும்பமா ஆக்க வேணுமென்ற சிந்தனைகள், செயல்பாடுகள் எங்கள்கிட்ட ஆரம்பத்துல இல்லதானே. இல்ல, அப்ப காதலிக்க கூடாது நீ. ஆனா இப்ப பிள்ளைய பல்கலைக்கழகம் முடிச்சு தொழில்துறையில சேர்க்கினான். இப்ப குடும்பமா போய் 2 பிள்ளைகள் பெற்றிருக்க வேண்டிய நிலையில கேட்கிறான். ஆமா, அப்ப அவைய பழி வாங்கணும் சில வேலை. ஏண்டா அப்படியும் இருக்கும் ஒரு சில நேரம். இன்னும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையே என்ன வாழ விடையில. சரி, ஆரம்ப பாடசாலைகள்ல ஓகே தான். பிறகு இதண்டைக்கு அவர்கள் எத்தனையோ நண்பிகள் நண்பர்கள் இருப்பினோம், அவர்களோட சேர்ந்து அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெற்றிருப்பினோம். இருந்தாலும் ஒரு அம்மா கட்டுப்பாடான அம்மாவோ கட்டுப்பாடான அப்பாவுக்கு சொல்லவும் முடியாது. சகோதரிகள் சகோதரங்கள் இருந்தா அதுகளுக்கு சில போல சொல்லலாம், சொல்லி இருக்கலாம். அவையெல்லாம் பயத்துல வெளியில சொல்லாம இருந்திருக்கலாம். மற்றது இன்னொன்று என்னன்னா, அதான் கல்யாண விஷயம்ன்றது, அதான் நான் சொல்றேன். இப்போ அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரியாம இருக்கு. ஐரோப்பிய சூழலுக்கு போனாலும் அதுக்கும் திட்டு வீட்டுல எங்களை கொலைக்களத்துக்காக கொண்டு வைக்கிறீர்கள் என்ற மாதிரி பல பிள்ளைகள்கிட்ட செயற்பாட பாக்கல கவலையாயும் இருக்குது. அது எங்களை கொலைக்களத்துக்கு கொண்டே தள்ளினா ஐரோப்பிய. இப்ப நீங்க சொல்ல வர ஐரோப்பிய சூழ்நிலை இந்த வெள்ளக்காரரை போய் வெள்ளக்காரர் அது பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியல. இப்ப இங்க உள்ள நாட்டு அவங்களோட கலாச்சாரம் முறைப்படி அப்படி அவங்க கொண்டு வந்து ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி டிவோர்ஸ் எடுக்கிறது சின்ன விஷயம் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஆனா அதே சூழ்நிலை இப்ப எங்க ஆக்களுக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்கு தானே. முன்ன பின்ன பழக விடாம தாய்தப்பன் பார்த்து முடிக்கிறா. சொந்தக்காரர்னா கொஞ்சம் முள்ளுபாடுதான், கொஞ்சம் உள்ளுக்குள்ள அடிபாடுகள் நொறுக்குப்பாடுகள் எல்லாம் நடக்குது. இப்ப சொந்த மச்சான இல்ல சொந்த இதுல முடிக்கிறது. ஆனா வெளியில நடக்கிறது அந்த பெற்றோருக்கு தெரியாது. இப்ப பெண்ணை கொடுத்த பெற்றோருக்கோ இப்ப சொந்தக்காரருக்கு உள்ளுக்க நடந்து கொண்டு இருக்கு. ஆனா போய்கொண்டு இருக்க வாழ்க்கை டிவோர்ஸ் இல்லாம. ஆனா இப்ப சந்தோஷம் இல்ல, உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்ல. ஆமா, இந்த காலத்திலும் நாங்க அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோரும் இருக்கணும் தான், இந்த பிள்ளைகளும் இருக்கணும். அது அந்த பிள்ளைகளுக்கு நிறைய வேதனை. என்ன செய்யறது, நீங்க கட்டி விட்டுட்டீங்க, நாங்கள் இப்படி வாழ்றோம். இல்ல அவையல் சொந்தமா இப்ப இந்த அப்பா அம்மாவை கொஞ்சம் திருப்தி படுத்த வேணும்ன்றதுக்காக வேண்டிய ஒரு தியாகம் செய்கிற இங்க பிறந்த பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்யுது. சொந்த மச்சானையோ அல்லது மச்சாலையோ முடிச்சு அதுகள் ஆனா விருப்பம் இல்லாட்டியாலும் அதை விருப்பமா வெளியில காட்டிக்கொண்டு வாழ்க்கை நடத்துதல். என்ன எங்கடா பிள்ளைன்னா உடனே சொல்லும் மச்சான்னா அதுவும் சகோதரம் தானே இந்த கூட வாயல்ல. ஆனா இப்படி நடிப்பின்ற வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட பொறுப்பை உருவாக்கும் வேண்டாம், கட்டாயமா உருவாக்கும். நான் பதில உள்ளுக்க நடந்து கொண்டு இருக்கு, சில இதுகள் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா நல்லா போய்கொண்டிருக்கு. பிள்ளையும் பிறந்து போகுது. ஆனா இனி பிள்ளை பிறந்தபடியா நீடிக்கத்தான் போகணும். எங்க நாக்கலன்னா அப்படியே இப்ப என்ன அவ இந்த அப்பா அம்மாவுக்கு அடிக்க வேண்டி வாழ்ந்த மாதிரி நானும் வாழ்ந்துருவோம்ட்டு அந்த பொம்பளை நினைச்சிருக்கலாம். இங்கத்திய இதன்படி இல்லாம இங்கத்திய பழக்க வழக்கங்கள் இல்லாம அப்படி எங்கட பழக்க வழக்கங்களையே கொண்டு சரி நான் இப்படியே ஓடுவோம் மட்டும் இருக்கலாம் தானே. உதாரணத்தை சொல்றேன். இங்க பிறந்த எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமோன்றது அது சாதியப்பாடு இல்லை. மற்ற நாங்களா பேசி இப்ப சொந்த சாதிக்கையோ சொந்த சனத்துக்கையோ சொந்த மதத்துக்கோ இல்லாம கொண்டு முடிச்சாலும் அது சில போல ஒரு குறிப்பிட்ட விதங்கள் ஓடலாம். அந்த குடும்பம் ஓடும். ஒரு குறிப்பிட்ட விதம் சொல்லலாம இருக்கு. அதாவது மதமேல் பூனமே தான் கிடைக்காது. இந்த பக்கம் எப்ப பாயம்னு தெரியாம கிடக்கு, எப்ப இருகம்னு தெரியாம இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வரைக்கும் அங்க தொடங்கிடும் பிரச்சனை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய 2 பேருக்கும் இருக்குதோ இருக்க வேணும்.
அந்த பக்கம் ஆர்குமெண்ட் வரும், இந்த பக்கம் இதண்ட வரும். நடுவில் ஒரு ஆள் நின்று காம்ப்ரமைஸும் பண்ண இல்லாது. அப்ப அதுக்குள்ள ஒன்று உடனே முடிவுகள் பாரதூரமாகவும் எடுக்க வேண்டிய இது வரும். அப்ப நாங்க பார்த்த நாங்க கண்ட கனவுகள் இதுகள் எல்லாம் இதெல்லாம் எல்லாம் வீணா போடும். அப்படி பாக்குது. நாங்க அதை விட இப்ப கல்யாணம் ஒன்று பிள்ளைகளை திணிக்கிற நிலை இருக்குது. வேற என்ன விடயத்துக்கு அதிகம் திணிச்சிருக்கிறோம் இப்ப? அது அதிகம் இப்ப நீங்க உலகம் கழிச்ச இடத்துல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த படிப்பு சம்பந்தப்பட்டது அவைகளுக்கு சரி வருமோ சரி வராண்டா அப்ப எங்கட எக்ஸ்பீரியன்ஸும் குறைவுதான். அவைய சின்ன பிள்ளையா இருக்க நாங்களும் கொஞ்சம் வயது இளம் இதுகள்லாம். அப்ப எங்களுக்கும் இது இல்லை. இப்ப பக்கத்துல பார்த்து தூரத்துல பார்த்து நாட்டை பார்த்து தான் நான் அந்த பிள்ளைகளை தான்டாது. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, ஒரு துவி சக்கர வண்டி தான் பிள்ளை, ஒரு சைக்கிள். இப்ப நாங்க பெற்றோர் வந்து அதை இதன்ற அதை அந்த பெடல உழக்கிறோம். ஆனா இப்ப சில பெற்றோர்களுக்கு அந்த துவிச்சக்கர வண்டி ஓடி சரியா பழக்கம் இல்லாம இருக்கு. அப்ப அவைய கேப்புகள்ல அதுகளையும் ஸ்வீட்டா போக பாப்பினா சைக்கிளை பற்றி யோசிக்கிறதில்ல. சைக்கிள் இப்ப புள்ளிய இந்த சைக்கிளை பற்றி யோசிக்கல விழுந்தானு அவைய ஓடணும். ஆனா ஏற்கனவே இப்ப சைக்கிளை பற்றி அனுபவம் உள்ளவாக்கள் பிரேக் பண்ண வேண்டிய இடத்துல பிரேக் பண்ணி விளங்குதானே, ஸ்பீடா போக வேண்டியதுல ஸ்பீடா போய் அப்ப அது அந்த சைக்கிளை பற்றி அனுபவம் உள்ளாக்கள். நான் சைக்கிள் சொல்லுவாரு அந்த பிள்ளையர் அவர் டாக்டர் அவர் பிள்ளைக்கு டாக்டருக்கு இந்த மாதிரி இதுன்னா அவருக்கு தெரியும். இப்ப நாங்க சரி எங்கிற பரம்பரைக்கு ஒரு தடவை இல்லை டாக்டர், நான் இந்த பிள்ளைய டாக்டர் ஆகணும்னு சொல்லி அது எதுக்கு பயம், ஊசிக்கு பயம், ரத்தத்துக்கு பயம், பிரேதத்தை பார்த்தா பயம், அதுகளை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை தானே. எங்களை மாதிரி தான் அதையும் இருக்குமென்று தான் நாங்க இதான்றது. ஒன்று சமூகத்தன்மை, அடுத்தது சகிப்புத்தன்மை, பொறுமையாக இருக்கணும், மற்ற பேஷண்டோ மற்ற மக்களை நேசிக்கக்கூடிய தன்மை அத்தனையும் குழந்தைக்கு இருந்தால் ஒரு மெடிசனுக்கு போனாலும் அந்த பிள்ளை வெற்றி பெற மாட்டேன். ஆம்பளை பிள்ளைகள ஓரளவுக்கு இருந்தாலும் லேட்டா திருமணம் செய்யல. அப்ப பொம்பளை பிள்ளை 22 அப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் கோர்ஸ் இது முடிச்சு வரைக்கும் முடிச்சா ஒரு 10 வருஷம் செல்லும் தானே இப்ப டாக்டர். இது அதை முடிச்சு கொண்டு வரைக்கும் அதுக்கு லேட் ஆயிரும். பிறகு டாக்டருக்கு மாப்பிள்ள தான் தேவையாம இருக்கும் உண்டு. மற்றது அது செய்யற தியாகம் அந்த 10 வருஷம் பல விஷயங்களும் ஒரு போகணும். அது மிக பிறந்த உள்ள அப்படி ஒருத்து செய்யுதுல இந்த அப்படி ஒருத்து தங்கட அந்த இது அம்மா அப்பா விரும்பிட்டா அல்ல அம்மா விரும்பிட்டா அதை நான் முடிச்சே ஆகணுமென்ற ஒரு பிடிவாதமா இருக்கிற பிள்ளைகளும் இருக்கு. தங்களை ஒருத்து அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது பிராக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு இதுக்குள்ள இதன்றது மூடிக்கொண்டு இதன் ஒன்று இருக்கு. அவர் டாக்டர் ஆகலாம், 1-2 அங்க வரலாம். ஏன்னா அவையில் நான் தான் சொன்னேன், அவைய அந்த சைக்கிள்ல சரியா ஓடி இருக்கணும்னு சொல்லி. பெற்றோரும் சரியான அனுபவத்தை இந்த சூழல்ல பெறாத காரணத்தால தங்களோட பட்டறிவுகளையும் இங்கு பயன்படுத்த முடியாம இருக்குது. பட்டறிவு ஆரம்பத்துல இல்லையே உங்களுக்கு இருந்ததா? இப்பதானே வருது பட்டறிவு. அதுவும் எங்களுக்கு அந்த பட்டறிவு வரும் தானே. இப்ப வந்து பேத்தி பேரும் தானே வருது. இல்ல பிள்ளை பிறந்திருந்தாலும் பிள்ளைய சரியான வழிக்கு கொண்டு வரக்கூடிய இந்த சூழல்ல நிலைமை வந்து பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஏனென்றா ஒன்று இந்த மொழி சூழல்ல தன்னிறைவு பெற்று இருக்கணும், 2வது கல்வி சூழல் விளங்கி இருக்கணும், தொழில்துறைகள் விளங்கி இருக்கும். ஒன்றிலுமே எங்களுக்கு எல்லாம் அரைவாசி அடிப்படை தெரியாது. இதுகளின் அடிப்படைகள் அந்த தூரநோக்கு பார்வையில் துப்புரவு இல்லைன்னு சொல்லலாம். இந்த மற்ற பிள்ளையும் போகுதானே, அப்ப நீயும் போ, அது சரி வரும், எல்லாம் வெள்ளலாம். அப்பா 7 நாள் வேலை செய்கிறார், காசு இருக்கு, அதை காசு கொடுத்து படிப்பிக்கலாம், டியூஷன் கும்பிடலாம், பிரச்சனை இல்லை, நானும் நீத்திர முழிச்சு உன்ன இதன்றேன் சொல்லி அந்த பெற்றோர்கள் இதாண்டே. ஆனா பெற்றோர்கள் இல்ல பாவம் பெரிதான் பார்க்கல, அதில் தங்களோட முயற்சி என்னெல்லாம் எடுக்குது. ஆனால் புரிந்துணர்வு இல்லாம ஒரு தூர நோக்கு இல்லாம அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஊக்கம் நாங்கள் வரவேற்றுக் கொள்ளும். ஊக்கத்தை வரவேற்கணும். வேற ஊக்கம் வந்து தியாகம் ஊக்கம் அது நல்லதா இருக்குது. நல்ல பக்கத்துக்கு போதானே கேள்வி. இந்த பக்கத்துக்கு சரியான வழிகாட்டி ஒரு பக்கம் சரியான பக்கமா இருந்து அதை சரியா கொண்டு அந்த அந்த போய் முடியுமா அந்த இடம் முடிக்கலாமா அந்த பிள்ளை. அதே நேரம் ஆணுக்கு ஒரு வளர்ப்பு முறை பெண்ணுக்கு ஒரு வளர்ப்பு முறையில நிக்கிறான். சில ஆண்களை வந்து புஷ் பண்ணாம அவன் ஆம்பளை பிள்ளை என்று வளர்க்கிற நிலையும், ஒரு பெண்ணை நீ படிச்சு நல்லா வர வேணும்னு நினைக்கிறது ஆணையம் அப்படி இணைச்சாலும் குறைவாக இருக்கிற. அப்ப பிள்ளை சொல்லுது ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் என்னுடைய அண்ணாக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கல, எனக்கு மட்டும் அம்மா அழுத்தம் தாரா என்று சொல்ற அளவுக்கும் இன்றைக்கு எங்களோட பெற்றோர் அப்படியும் வச்சிருக்கிறான். அதாவது தாயார் சூழல்ல வளர்த்த வளர்ப்பு முறையில இல்ல அது என்னன்னு தெரியும். ஆண்களை பொறுத்தளவில் கொஞ்சம் இந்த பெண்களை விட கொஞ்சம் இன்டெலிஜென்ட் தன்மை குறைவும் விளையாட்டு புத்தியல் கூட இருக்கு.
விளையாட்டுத்தனம் என்ற கூட. அப்ப அவையில் அந்த பக்கம் போய்க்கு அவை எப்படியான இதுகளுக்கு போக மாட்டேன், முடியாத டிரெக்ஷனுக்கு போகலான பொம்பளை பொறுமையும் இல்லை அவைகளுக்கு. அப்ப பொழுதுபோக்களும் கூடவா இருக்கும். ஆனா பெண்களை இதுன்றது காரணம்னா பெண்கள் அதை எடுப்பார்கள். அந்த அதுதான் காரணம், உண்மையான காரணம். இன்டெலிஜென்ட் தன்மையோ உண்ட அறிவுத்தன்மை உண்ட மெமோரி பண்ணி வைக்கிற தன்மை அதோட அன்பு பாசங்கள் எல்லாம் கூட இருக்கு. அந்த வகையில தான் அப்பல இருந்து ஆம்பளைன்னா பிறந்த உடனே இத்தனை வேலை நீ அங்க போ வேலைக்கு போ அப்படிதான் சொல்ற ஆம்பளையில, உனக்கு 10ஆம் வகுப்பு காணும் வேலைக்கு போகணும். அவ பொம்பளையில என்ன உண்டு, இந்த பொம்பளையில் படிச்சு நல்லா வந்தோம்னா அதுக்கேற்ற ஆம்பளையில் இல்லாம போயிட்டு அந்த அதே பட்டம் இதான்றது அது கஷ்டமா இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்றதானே, இப்ப கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு சிலர் இல்ல அவைகளுக்கு இல்ல இந்த ஈகோ சைகோ அது ஒரு சிலருக்கு வரலாம். பிறகு என்ன சம்பளத்தை பார்த்தே வரலாம் தானே. இங்கால 10,000 முடி கேட்க, அங்கால 3,000 4,000 முடி கேட்க கொஞ்சம் அங்கேயும் ஒரு இது வேற தானா வந்து உருவாகும். அதே நேரம் இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 10,000 வேண்டாம், ஒரு 6,000 போடுங்களேன், 5-6 உழைக்குதாண்டா, 5-6 உழைக்கலாம். தன்னை மாப்பிள்ளை வந்து தன்னை விட கொஞ்சம் கூட உள்ளவர் தான் தனக்கு வேணுமான்னு நிக்குது. அதாவது ஏனென்றால் அப்பதானே நாங்கள் எங்கட பொருளாதாரத்தை ஒரு இணைப்பு பாலமா கொண்டு வரலாம், அப்பதானே நல்லது. அப்ப அவர் குறைவா வந்தால் அப்ப நான் எல்லாம் கொடுக்க வேணும் என்ற மாதிரியும் பிள்ளைகள் இப்ப நினைக்குதுகள். நீங்க பாருங்க, நீங்கள் டீச்சரா இருக்கிறீங்க, ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் அறிவில ஒரு புருஷன் வந்து அம்பிட்டா என்ன அந்த பாட்டு ஓடும். என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுக்குள்ள. நீங்க டீச்சர் லெவல்ல இருக்கிறீங்க, அவர் ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் லெவல்ல, அதைத்தான் உதாரணம் காட்டுறேன். அப்ப அதே மாதிரிதான் அந்த கஷ்டப்பட்டு படிப்பிச்சு இந்த டாக்டர் இதாண்டு போட்டு ஒரு அதுகள் வந்து இப்ப சாதாரணமா ஒரு லேபர் வேலையோ அல்லது சரி அதுக்கு மேல அதிகமா உள்ள ஒரு அதோட ஒத்து இல்லாம உள்ள வேலையை தண்டைக்கு அங்க உதவிதான் பார்க்க மாட்டேன். அவர் டைம் டியூட்டி ஷிஃப்ட் டியூட்டி வரும், அதெல்லாம் ஒத்துக்கொள்ளுவேற. டாக்டரா இருந்தா ஒத்துக்கொள்ளலாம், டாக்டர் மாப்பிள்ளையண்டா அவருக்கும் தெரியும் அதுக்குள்ள அவரும் புலங்காடுறாரு. ஏன்னா ஷிஃப்ட் டியூட்டி வரும், நீங்க ஒரு டைம் தான் செய்யணும்னு இல்லையா, அது செய்யலாம், அதாவது ஷிஃப்ட் தான் வரும், அப்ப நைட்டுக்கும் போக வேண்டி வரும் சில. அப்ப என்ன செய்யலாம் இப்பத்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ண வரைக்குள்ள அந்த ஒரு அப்ப நாங்க நினைப்போம், நீங்கள் ஒரு என்ஜினியரா இருக்கிறார், வேற ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் இல்ல அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படி சொல்லுது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்ற நிலைக்கும் இருக்குது. அப்படி அதான் அவையில லவ் பண்ண கூட ஓடும், நாள் வயது போயிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண கூட வேணும், ஒருவரோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதை ஒத்து வருமாண்டு இந்த ஒரு பழக்கத்தை பார்க்கணும். அதுகள் பாலியல் அதுகளுக்கு இல்லாம நான் சொல்றேன்னா ஒருவர் கதைக்கு புரிஞ்சு கொள்ற தன்மையை கொண்டு வர வேணும். அதை கொண்டு வந்தாதான் இனி சரிவேறு மொழியே மற்றபடி எந்த சொந்தக்காரர் தானே அல்லது எங்கிற ஊராக்கள் தானே என்று கொண்டு இதன்றது எவ்வளவு தூரம் அது வெற்றியடையும் சக்சஸ் ஆகும்ன்றது தெரியாம இருக்கு. இப்ப இங்க இன்னொரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம் வந்து அந்த தாய் வந்து இந்த பிள்ளைக்கு திருமணம் வரையிலண்டு இலங்கையில இருந்து ஒரு மாப்பிள்ளையை எடுக்கிறான். அந்த இலங்கையில இருந்து எடுக்கிற மாப்பிள்ளை இந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. அதே நான் இங்க வாழ்ந்தனான் இங்க பிறந்தனான், அவர் அங்க தேசிய அவன் மனநிலை வேறுபாடும் அம்மா அது எனக்கு பிடிக்கல என்று சொல்ல இந்த தாய் இல்ல அது உன்னுடைய வயதுக்கு இனிப்பே இந்த வேற மாப்பிள்ளை தேடையில அவரை செய்வோம் என்று நிக்கிறான். அப்ப அப்படி நின்றோன்னா அந்த பிள்ளை வந்து கவலைப்பட்டு எங்களுக்கு சொல்லுது, டீச்சர் இப்படி எங்கட அம்மா செய்கிறா எனக்கு அது பிடிக்கல நீங்க கதைங்கன்னு சொல்லுது. அப்ப அப்படியும் பெற்றோர் செய்யக்கூடாதுதான் சொல்லுவோம். இல்ல அது வந்து நாங்களா எங்கட தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி தான் இருக்கும். அது சொந்த மச்சான் முறையான இதை இருந்தாலும் அதுவும் இத்தனாலும் ஓடுமுண்டே தெரியாம என்ன செம்மண்ணிலே தண்ணீரை கலந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றுக்கு பெறாது. இப்ப எண்ணெயும் தண்ணி மாதிரி தான் ஓடிக்கொண்டு இருக்கும். என்ன சொந்த மண்டு போட்டு சொந்தக்காரராக இருந்தா கொஞ்சம் சொந்த மண்டு போட்டு ஓடிக்கொண்டு இருக்கும் இல்லையாண்டு இல்ல கொஞ்சம் மறுத்திய அதே இது பொம்பளைங்க இருந்து அங்கே ஆம்பளை எடுக்க அங்கிருந்து வர ஆம்பளையில கொஞ்சம் ஈக வர செய்யும். அவர் பெரிய அளவில் படிப்பு இல்லாட்டி மற்றது அந்த ஜிகேயும் அவருக்கு குறைவா இருந்தா அது வந்து மூவ் பண்ற இதுகளையும் பொறுத்ததான். சில நேரம் அவருடைய நாகரிகம் இவாக பிடிக்காம இருக்கும், அவருடைய செயற்பாடுகள் வைக்க ஏன்னா இவர் அங்க பட்டிக்காடு அது இது இவர் இப்படி செய்யறார் இவர் கையளவ தெரியும் அப்படி எத்தனையோ எல்லாம் இங்க சொல்லி இருக்கணும் ஏற்கனவே. இல்ல அந்த புள்ள பாருங்க இங்க பிறந்த புள்ள இங்க வாழ்ந்த புள்ள உடையிலையும் சில உள்ள தாராளம் காட்டாது, சமரன்னு கொஞ்சம் குறைச்சும் போடலாம், அது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். வெள்ளக்காரனுக்கு அது பிரச்சனையே இல்லை, அவனுக்கு ஓகே பழக்கப்பட்டுட்டான். ஆனா எங்கடாக்கள் அங்க இதன்ட்டு வந்து இங்க இதன்றைக்கு உட விஷயத்துல சொல்றேன். அதே மாதிரி செயல்பாடுகள் சொல்லுகள் சொல்லு ஓங்கி பெருசா இதண்டே இல்லாது எல்லாத்தையும் மாமா போட்டுக்கொண்டும் இருக்க இல்லாத சிலதற்கு அப்படி இல்ல இப்படி செய்யலாம்னு சொல்லிக்க
சிலவள் அவர் உள்ளுக்க ஓமண்டு போட்டு உள்ளுக்க எரியலாம். ம். இப்ப நாங்க பாசிட்டிவையும் பார்க்கலாம் இல்லையாண்டு இல்ல. இப்ப நான் நெகட்டிவ் இதுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நிச்சயம். இதுல நாங்க நெகட்டிவ் இதுல பாசிட்டிவ் எப்பவுமே அதுவே பின் பண்ணோம். ஒன்று இருக்கலாம்னு சொன்னாலும் எங்கட சூழல்ல வாழ்ந்த ஆம்பளைகளுக்கு அதை குறைவுன்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கட ஜீன்ஸ்லயே அதை கலக்கப்பட்டது. இப்ப அப்பா இருந்து எனக்கு கலக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த ஆம்பளையர் அப்படியே கலக்கப்பட்டது. இப்ப எங்கடையாக குறைதான சொல்லுவினா நிறைய விடயத்துக்கு குறையத்தான் கண்டுபிடிப்பினா. காம்ப்ளிமெண்ட் தெரியாது, காம்ப்ளிமெண்ட் தெரியாது. ஒரு பிள்ளை கணவன் கூட காம்ப்ளிமெண்ட் தான் இருக்கிறா. நான் என் வாய்ப்புக்கு காம்ப்ளிமெண்ட் பெருசா கொடுக்க இல்ல. பழக இல்லாதையும் இப்ப வாழ்த்துக்கள் நல்லா செய்திருக்கிறீங்க சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அதான் சொல்றேன். அப்ப நாங்க சொல்லுவோம் நல்ல ஒரு கறி வச்சா நல்லது. ஓ பரவாயில்லை. அப்ப ஏன் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க கூடாது சொல்லலாம் தானே பரவாயில்லை. அப்ப உடனே சொல்லுவேன் உப்பு கூட இருந்தா நிறைய கருவாடு உப்பு கூட அதனால உப்பு கூடவா இருக்குன்னா நான் 10 நேரம் சுடுதண்ணி விட கலக்குனான்னு சொன்னேன். சரி நான் அக்செப்ட் பண்ணேன். நான் நல்லா இருந்தது. ஆனா ஆண்டு பண்ணி மண் இல்ல, அதுக்கு மண் இல்ல, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி. சரி அப்ப உப்பு தான் பரவாயில்ல. நல்லா இருக்குது. நல்லா செய்தாண்டா ஒரு நல்லது சொல்றது. 3 மணிக்கு மேல அவசரம் செய்து கொண்டு இருந்தது என்ன. அப்ப அதுக்கு அதான் சொல்றேன். இப்ப பிறகு நான் யோசிக்கிறேன். நான் ஒன்றுமே இல்லாம நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். கருவாடுண்டா உப்பு தானே. அதுக்கு என்ன சீனியா போட்டு கருவாடு செய்யறாங்க. அப்ப இப்படி உதாரணத்துக்கு இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு சொன்ன அங்க இருந்து வந்தவர் நீடிக்குமா? சரி சரி நேரம் நல்லது ஜெயம். நான் நேரத்தை பார்க்கல நேரம் போயிட்டது. நன்றி 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 நன்றி. ஜீவா எதுவும் சொல்ல போறீங்களா? நன்றி ஜெயம் அவர்கள். இது நல்ல பகுதி. உப்பு கருவாட்டுக்குள்ள உப்பு கூட சீரியா போடுறது. உப்பு கருவாட்டுக்குள்ள உப்பு தான் கருவாடு ஊட்டி வச்ச இது நல்ல பகுதியா இருக்கு. இல்ல அடுத்த நிகழ்ச்சி இல்ல டாக்டர் இல்ல அன்றைக்கு ஜீவா அவர்கள். இல்ல நான் நன்றி ஒன்றைய கூறிக்கொண்டு விட நன்றி. எனக்கு ஒரு இணைந்த ஒரு இணைப்புக்கு என்னையும் இணைத்துக் கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. நீங்களும் இணைந்து கொண்டதில் நன்றி. நன்றி வணக்கம். ஆமா மிக்க நன்றி. அருமையாக இன்று இணைந்து கொண்ட எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கின்றோம். நிச்சயம் நாங்கள் பல இடங்களில திணிப்பு கொடுக்கிறோம். சில நேரம் நீங்கள் கொடுக்கிற அதாவது மெல்ல பாயும் நீர் அந்த பயிரை செழிப்படைய செய்யும். அப்படி கொடுக்கிற அழுத்தம் பிள்ளைக்கு அழுத்தம் என்று தெரியாமல் அது என்ற அனுபவ பகிர்வுக்காக அம்மா தாராண்டு நினைச்சால் அது நிச்சயம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். அதைத்தான் சொல்றேன். திணிப்பும் சில நேரம் இனிக்கும். ஏனென்றா நான் தமிழ் மொழியில பார்த்தேன் பிள்ளைகளுக்கு இல்லை படிங்க நான் படிச்சா உயர்வீர்கள் என்று சொன்னதை பிற்காலத்துல அது இனிப்பாக இருந்தது. ஆனா கொடுக்கிற முறையில நாங்கள் கொடுத்தால் சில நேரம் இனிப்பாகலாம். ஆனால் அதை கொடுக்கிற முறை தவறி அல்லது பிழையான வழியில நாங்கள் கொடுக்கின்ற அந்த அழுத்தங்கள் தான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சுமையாக இருக்குது. அதனால தமிழ் பிள்ளைகள் இன்னொன்று நான் சரியா எடுக்க வேணும். பல்கலைக்கழகத்துல ஒரு லெக்சர் தமிழாளா இருந்தால் அதுல ஒரு 2 பிள்ளை தமிழ் பிள்ளை படிக்குதுன்னா தமிழ்லையும் கதையாதுகள் இந்த லெக்சரோடையும் கதையாதுகள். ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கிறது. அடுத்த முறை எடுப்போம். இது எங்கட அனுபவத்துல வந்த ஒரு விடயம். ஏன்னு கேட்டா அந்த கதைக்கிற அதாவது தமிழாக்கள்ண்டா கதையாதேங்கோ அவையோட தமிழ்ல கதைக்க கூடா இல்ல தமிழாக்கள்ண்டா கதையாதேங்கொண்டு இங்க நான் பக்கத்து வீட்டு அக்கா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததால இன்றைக்கு 2 ஐரோப்பியரை கல்யாணம் முடிச்சிருந்தால் அவ இருந்து கவலைப்படுறா. நான் மற்றவையோட கதைக்க கூடாது சேரக்கூடாதுன்னு நாங்க சொன்ன தவறுதான். எத்தனை வயசுல சொல்றா? 72 வயதுல எனக்கு நடக்க போய்க்க சொல்றா. தான் செய்தது தவறு. இன்றைக்கு தான் தனியா இருக்கிறபடியா ஆனபடியால் பெற்றோர்கள் இல்ல. ஆனா உதாரணத்துக்கு இல்ல இப்ப இவர் அனுபவத்துக்கு இப்ப ஜீவா அவர்கள் கடை வச்சிருக்கிறீங்க இல்லையா? இப்ப தமிழர்கள் வந்தால் நீங்க தெரிஞ்சும் தமிழர் தான் என்று தெரிஞ்சும் தமிழ்ல கதைப்பீங்களா இங்கிலீஷ்ல கதைப்பீங்களா? இல்ல தமிழ்ல கதைப்பேன். தெரிஞ்சா தமிழ்ல கதைப்பேன். வணக்கம் சொல்லுவோம். தமிழ்ல கதைப்பீங்க. வணக்கம் தெரிஞ்சா தமிழ்ல சொல்லுவோம். சிலருக்கு அந்த ஆங்கிலவர்களுக்கும் தமிழ படிப்பிக்கிறோம். இல்ல அது சரி. இப்ப இங்க சிலர் இப்ப ஒரு லேடி இங்க வேலை செய்த ஐஸ்லாண்ட்ல அப்ப அவ தமிழ் தெரியும். அப்ப நான் வணக்கம் சொல்ல உடனே இங்கிலீஷ்ல சொன்னா ஏதோ இல்லை ஏதோ ஒன்று நான் கேட்க இங்கிலீஷ்லேயே சொன்னேன். அப்போ நான் யோசிச்சேன் இவங்க தமிழ் கதைக்கிறதுக்கு. இப்போ சிலர் ஓகே 4 பேர் நீ கேட்க எங்களோட லாங்குவேஜெலாம் கதைக்கிறதுன்ட்டு யோசிக்கிறதுன்றது அது ஓகே. அப்போ அது ஆனால் இது தனியாக தான் அவன் நிற்கிறாதில்ல ஏதோ கேட்க அவன் என்ன இங்கே பிறந்த மாதிரி நடக்குது. இங்கிலீஷ் அரைகுறை இங்கிலீஷ் அதுவும் ஓகே
கரிவன் பண்ண நான் வந்துட்டேன். ஆனா அதே சரியான பிள்ளை. ஒரு பிள்ளை தனக்கு தெரியாத இவ்வளவு ஒரு தமிழ் நாங்க சொல்றோம் ஒரு தமிழ் டாக்டர் இருந்தால் எங்கட வருத்தத்தை வடிவா கேட்கலாம் நினைப்போம். அல்லது ஒரு ஜெர்மன் இதுகளில் போய் ஒரு தமிழால் இருந்தால் ஒரு கொஞ்சம் எனக்கு இந்த மொழி கஷ்டமா இருக்கு ஒரு தமிழ்ல கேட்கலாம் அப்படியெல்லாம் நினைக்கிற காலம் இருக்கு. துருக்கி மக்கள் நான் அன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு பியமால ஒரு துருக்கி பொம்பளை நிற்க உடனே இது போய் கதைக்க மாட்டேன் அவாவையே பிடிச்சு கதைப்போம்னு கதைக்குது. இந்த பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு ப்ரொஃபஸர் அப்படி வந்திருக்கிறாருண்டா அவர்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டு படிக்கிறதுல தமிழ்ல கதைக்க கூடாதோ அது அவரோடையே கதைக்க கூடாது ஸ்மால் எக்ஸர்ஸுக்கு இருந்துட்டு ஓகே என்று போகுதுகள். அப்படி போற பிள்ளை வந்து தன் அறிவை இன்னும் மேம்படுத்த முடியாம இருக்குதே என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுதுது. அப்ப ஏன் இப்படி இருக்குதுகள் எங்கட தமிழாக்கள் என்று இப்ப அந்த ப்ரொஃபஸர் போய்த்தான் அந்த பிள்ளையோட கதை பாண்டி இல்லை என்ற அவன் ஸ்டேட்டஸ்ல அவன் நிற்பா. ஆனால் சந்தர்ப்பம் வந்த இப்ப கதை வடியில சந்திக்கிறோம் நீங்க தமிழோ என்று கேட்கறது வேற. அப்ப அப்ப அந்த பிள்ளை ஏன் அங்க இறங்கி அந்த அதிகாரத்துக்கோ அல்லது அந்தஸ்தோ பார்க்க தேவையில்லை ஏன் கதைக்காமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுகிறது. அப்படி போய் ஒரு அனுபவம் நடந்தது. இங்க பிறந்த பிள்ளை ஒரு ப்ரொஃபஸரா வரப்போகுது. ஆனால் அந்த அவட்ட வர ஸ்டூடெண்ட்ல ஒரு பிள்ளை இருக்கிறா. அந்த பிள்ளை வந்து ஃபுல்லாயே எல்லாம் மற்ற ஆக்களோட தான் இருந்து கதைக்குது இதானது. ஆனால் அந்த கோஆப்ரேட் பண்ணல. அது ஏன்? ஆனா 2 பேருக்கும் தெரியாது. அந்த பிரவேசகம் இந்த பிள்ளை தெரியாது அந்த பிள்ளைக்கும் வேற தெரியாது. அப்படியான சூழல் எல்லாம் இருக்குது. அது நான் நினைக்கிறேன் பெற்றோர் வளர்ப்பு என்ன வாணி பெற்றோர் வளர்ப்பு எனக்கு தெரியல. இப்ப இங்கேயும் சர்ஜரிக்கு போனால் தமிழ் தான் இருப்பா இந்த நாட்டை சேர்ந்த ஒரு சரியா. அவ இப்ப நாங்க தமிழ்ல வச்சா தமிழ்ல வதிக்க மாட்டா. ஆனால் இப்ப அந்த அதே இன்னொரு பக்கம் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பைசனை நாட்டு பிள்ளைன்னு வைங்களேன் அந்த பிள்ளை இருந்தால் தங்கட நாட்டை சேர்ந்தவர்கள் தங்கட மொழியில கதைக்கலாம். அந்த பிள்ளை தமிழ் தங்கட மொழியெல்லாம் கதைக்குதுங்க. பாத்தீங்களா சரியா? அப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கதைச்சா தமிழ்ல வச்சா உங்களுக்கு பிரச்சனை. அந்த பிள்ளை கதைக்குது தங்கட மொழியெல்லாம் கதைக்குது அந்த பிள்ளை. இவைக்கு சில நேரம் டச் பிள்ளைகளுக்கு முன்னால அல்லது 2-3 பேர் வேற இனத்து ஆக்கள் இருக்கேக்க அந்த இடத்துல அது கதைக்காதுகள் தான். அது சரியும் இல்லத்தான். ஏன்னா 4 பேர் இருக்கேக்க. இப்ப தனியா 2 பேர் இருக்கிறது தப்பு இல்ல. ஆமா தனியா சந்திக்க அல்லது தனியா போய்க்குள்ள கதைக்க. அப்ப ஒரு வாய்ப்பை இழக்குதுகள் மாதிரி கிடக்குங்கட பிள்ளைய. ஒரு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழக்குதுகள். அப்ப நான் இப்படி இணைக்கிறேன் குறுகிய அந்த வட்டம் எப்படி வருகுது. அதாவது ஒரு பிள்ளைக்கு ஹலோ குடுண்டாக்க ஓகே கதைக்கிற பிள்ளைக்கு அதே எங்கட இனத்தை கண்ட உடனே நான் உண்மையிலேயே வானப்போ எந்த இடத்துல கண்டாலும் தமிழாக்கள் எதிர்ம வந்தா ஹலோ அண்டு சொல்லி போட்டு தான் போவேன். வணக்கம் ஏதாவது சொல்லி போட்டு தான் யாருன்னு தெரியாது நேரம். ஆனா ஏனண்டா எங்கட இனம்ண்டா. அப்ப ஏன் இந்த பிள்ளைகளுக்கு அந்த இன உணர்வு இல்லையா அல்லது வளர்ப்பு முறை தளம்பல்ல ஏற்பட்ட ஏதாவது தமிழ் எங்கட ஆக்கள் சொல்லியும் வளர்த்திருக்கிறேன் தமிழாக்களோட சேராது அப்படியும் வளர்த்திருக்கிறவே நான் கண்டிருக்கிறேன். அதனால அப்படியான செயற்பாடோ என்று அறிய வேணும் என்று ஒரு நாளைக்கு எடுப்போம். நல்லது ஜீவா, நீங்கள் இணைஞ்சு கொண்டது எனக்கு மகிழ்ச்சி. என்று இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் முத்தான நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய குடும்ப கோலியம் 1016 ஒரு அருமையான நிகழ்வை உங்களுக்கு முன் விட்டு செல்கிறது. அழுத்தம் என்பது எப்படி கொடுக்கிறீர்கள், அது அழுத்தமாக இல்லாமல் அன்பாக அணைக்கின்ற ஒரு ஆயுதமாக அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விடயங்களை பிள்ளைகளூடாக நீங்கள் சாதிக்கலாம் என்பதை நிதர்சனமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நேரம் உங்களுக்கு விருப்பமாயின் பிள்ளையும் நீங்களும் கதைச்சு அந்த துறையையோ அல்ல அந்த செயற்பாட்டையோ மேம்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் ஒரு அனுபவத்தை நீங்கள் கொடுக்கும் போது சிறப்பாக அமையும். என்ன அனுபவத்தை நீங்க தந்தனீங்கள் என்ற ஒரு கேள்வியும் பிள்ளைகளிடமிருந்து எழுகிறது. இன்னொரு முறை நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு அத்தனை பேருக்கு நன்றிதனை தெரிவித்து இன்று தொழில்நுட்பத்தில் இருந்து சிறப்பான கருத்துக்களை சொன்ன வாணிமோகனுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அதிபர் நடாமோகனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நவலாசனான் தொடர்ந்து கொள்வோம். நமக்கு வருகின்றது குடும்பம் போலையா தோப்பிடு நகுலாஸ்வரன் அவர்கள் நடந்த உறவுகள் உங்களுக்கும் நன்றி வணக்கம். நன்றி வாணி.